ஸோ இந்த 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 யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. முன்னாடி வந்து ரேவதிலாம் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி கிருஷ்ணபிரியா வருவாங்க. ஏன்னா கேரவன் போக மாட்டாங்க, அங்கேயே சேர் போட்டு உட்காந்துருவாங்க, குடிசையில் இருந்தாலும் உட்காந்துருவாங்க, எங்கேனாலும் அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம உழைச்சோம்னா நாளைக்கு நல்லா இருப்போம். நேற்று உழைச்சதுனால நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், இவ்வளோதான். என்னை பார்த்தா ஒரு டைரக்டராக மதிக்க மாட்டாங்க. ஏதோ தேவையில்லாமல் ஒருத்தன் வந்திருக்கான்னு. நல்லா செக்கச்சக்கன்னு அழகாக தான் இருக்கிறான். ஆமாம், சின்ன தம்பி படம் வரும்போது நான் குழந்தையா இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஆனால் அவர் இன்னும் சின்ன தம்பியாகவே இருக்காரு. இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதே பெரிய ஒரு விஷயம். இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட் டுகெதர் பண்ணுறாங்கன்னா அது வந்து அண்ணன் ஆதர்ஷா, தம்பி ஷஃபி, ஃபரூக் அண்ணன் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வீட்டில் சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரும் சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக. தம்பி கந்தா வந்து புதுசாக அறிமுகம் வர்றாரு. எனக்கு இந்த அறிமுக இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு எல்லோரும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 74 புது இயக்குநர்களோட வந்து நடித்ததில் வந்து என்னோட லக் அது. அந்த வகையில் வந்து இவர் ஒரு புது இயக்குனர், இவர் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தம்பி வெற்றி பட நாயகன் அவர். வெற்றி எங்க? வெற்றி வெளியே இருக்காரா? வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி, ரொம்ப மரியாதை, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவர் கூட இந்த படத்தில் வந்து பணிபுரிந்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம கன்னடா ஜக்கேஷ் சாரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அறிமுகம் ஆகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. எல்லாரும் தமிழில் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நடிக்கிறாங்க. அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஹீரோ மட்டும் இல்லாமல் வந்து அருமையாக வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. நமக்காக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து வருக என்று வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தமிழ் திரையுலகத்துக்கு. தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டரு. அவர் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் இன் அவர் ஃபிலிம். அண்ட் இதில் வந்து வெற்றி எங்கே? வெற்றி கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. அப்புறம் வந்து ஷஃபி தம்பி, இவர் வந்து குட்டி முதலாளி. முதலாளிங்க வந்து எல்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து இவர் அறிமுகம் வர்றாரு. சினிமாவிலையும் நடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும்னு. அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் வந்து ஹீரோயின் கிருஷ்ணபிரியா அவர்கள் ரொம்ப நல்லா இருக்குமா, சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு, லுக்கிங் ஸோ நைஸ். அவங்க நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டை படத்தில். இப்படி இருந்தாலும் வணக்கமாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு. பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். வெற்றி, ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ, ஐ ஜஸ்ட் டோல்ட் அபவுட் யூ, சொல்லிட்டேன். வெற்றி பட நாயகன் நீங்கள், உங்கள் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் அது மாதிரி வந்து டேனி சினிமோட்டோகிராஃபர் ஆலிவர் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபர்னு பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு. எல்லாம் சின்ன பசங்களோட நானும் சேர்ந்து சின்ன பிள்ளைகள் ஆகிட்டேன். டான்ஸ் ஆட மாட்டேன், நான் விட மாட்டேன், நம்மளை போட்டு சாரி, நீங்களாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி இருந்தாலும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்தில் வந்து போய் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியமா, அவ்வளோ அன்பா, எல்லோரும் எங்கே போனாலும் அப்பா மேலே பிரியத்தில் எல்லோரும் நம்மளை வந்து வரவே இருக்காங்க. அதே மாதிரி வந்து என் மேலேயும் பிரியத்தில் இருக்காங்க. தம்பி விக்ரம் பிரபு மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. ஸோ இந்த இந்த யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் முத்து இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர், நம்ம கவிஞர் பிரபாகர், இவங்கள மியூசிக் டைரக்டர் எங்கப்பா நவ்ஃபுல் ராஜா, இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. வைரமுத்து ஐயா இல்லை, வைரமுத்து ஐயாவோட
கவிதை நீங்களே வந்து பார்த்துங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ் அவரும் வந்து சாங்ஸ்லாம் எழுதியிருக்கார். இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஹாலிலே கூட சாங்ஸ்லாம் அவர் தான் எழுதுறாரு. ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ், ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பறிமுறுதில் எனக்கு வந்து பறிமுறுதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கு ஹாப்பி. தம்பி இமான் மறக்கக்கூடாது. வி ஹேட் அ கிரேட் டைம் அங்கே. அப்புறம் இன்னும் யாராவது தான் இருக்கேன், வேறு யாராவது தங்கதுரை காமெடி, ஆமாம் தங்கதுரை தம்பி, அது விஜய் டிவி தம்பி. தங்கதுரை இமானில் இப்போ சொல்லியாச்சு, எல்லாரையும் சொல்லியாச்சு. முத்து, மன்சூர் அலி கான் பற்றி சொல்லவே வேணாம், ஒரு அருமையான நடிகர், உங்களுக்கு தெரியும். ஆர்வி உதயகுமார், அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் கூட வந்து எல்லோரும் கூட வந்து நம்ம நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் யங், யூத்தாக இருந்த படத்தில். எப்படி வந்து மணி அண்ணன் பக்கத்தில் நின்னோன்னே எனக்கு வந்து யூத்னஸ் அப்படி தெரியுதோ, அதே மாதிரி அண்ணன் நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா. அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பல பேர் இங்கே, ஆமாம், நெல்லை அண்ணன், பழனிக்குமார், மண்ணை, அது மாதிரி எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம். ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல, எல்லாருக்கும் தெரியும். என் மனசுலேருந்து எல்லாரையும் வந்து வருக என்று அழைத்து தேவராஜ் எல்லாருமே. அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் இந்த உம்மா தாங்க அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது. அதுக்கு நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ணன் நீங்கள் இப்படி பாடினீங்கன்னு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அப்புறம் லிவிங்ஸ்டன் சார், லிவிங்ஸ்டன் வந்து குமார், ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்தின நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அறுவடை நாள்னு படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய 2 பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இந்த முக்கால்வாசி டேரக்டர்ஸ்லாம் 2-3 மீட்டர் போட்டே வந்துடுறாங்க. எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க, கேமராமேன் ஆகுறாங்க, அப்புறம் காமெடியன் ஆகுறாங்க. இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க. இப்போது சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வசீர் அண்ணன் வந்து எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டார். அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் பீருக்காக்கா அண்ணன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம். ஸோ இப்போ குடும்பத்தை பிரதர்ஸு. எங்களையும் வந்து வாங்க, ரஃபீக் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஆமாம், இந்த ஆள் நினச்சா தான் நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியும். அதே மாதிரி வந்து ரசூல் இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க. இவங்க என்னென்னா புது ப்ரொடியூசர்ஸு, எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு படத்தை முடித்து படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துகிட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி. ஸோ அந்த வகையில் வந்து இப்படி இந்த படத்தை வந்து முடித்து ட்ரெண்ட் மியூசிக் ஓ யோ வெரி பிக் மேன், யூ தி பிகெஸ்ட் மேன் ஹியர் ஆன் தி ஸ்டேஜ். ஓகே, எனிவே ட்ரெண்ட் மியூசிக்கு நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை. அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த கந்தன் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சு, இந்த படம் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பெருசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது, இந்த சின்ன பசங்களை எல்லோரும் ஆதரிக்கிட்டீங்க என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து என் டைவர் பாபு, எனது சகோதரனை மறக்க முடியாது. பாபு இல்லைன்னா எங்கள் வீட்டில் பல விஷயங்கள் நடக்காது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிறதுக்கு காரணமே வந்து டைமண்ட் பாபு தான். அவருக்கு நன்றி சொல்ல கவனப்பட்டிருக்கோம். வணக்கம், நன்றி, வணக்கம். சிவாஜி கணேசன் அவர்களின் இளையபுத்திரன் பிரபு அவர்கள் சிறப்பான நடிப்பும் துடிப்பான நடனமும் சின்ன தம்பியாய் மக்கள் மனம் நிறைந்தவர். இப்போது ராஜபுத்திரன் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு அப்பா மகனுக்கான படம். குடும்பம் எல்லாருக்குமே இது பிடிக்கும். குரு வசந்த் சார், ஏன்னா சின்ன வயசில் இந்த எஸ்பிபி சார் வந்து மூச்சு விடாமல் பாடியிருப்பார். அது பாடும்போது நம்ம ஒரு பிரமிச்சு பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டேரக்டர்கிட்டே நம்ம போய் வேலை பார்த்தோம்.
அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அவர்கிட்ட போகும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. சில பொசிஷன் நிப்பாட்டும் போல பார்த்தா எல்லாரையும் நிப்பாட்டி மேக்ஸிமம் எல்லாருமே நடிகர்களுக்கு டைரக்டர் போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து நடிகர்களை தனக்கானதை ஆக்கிக்குவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் வசந்த் சார். அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய கற்றுக்கிட்டேன். எங்கள் டைரக்டர் வசந்த் சாருக்கு இருக்காங்க, வந்ததுக்கு நன்றி. இதில் ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன், கேமராமேன் மொழிப்பதிவார் ஆலிவர் டேனி இருக்கார். அவர் தான் இந்த படத்துக்கான ஆரம்பிக்கிறதுக்கான காரணம். அவர் தான் தயாரிப்பாளர். அவரோட ஃப்ரெண்டு வசீர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். வசீர் சார் தான் கோதரசா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆனால் இந்த தயாரிப்பாளர் என்கிட்ட கதையே கேட்கல. நான் ஒரு 10 நிமிஷம் ஐடியா மட்டும்தான் சொன்னேன். ஆனால் இந்த தயாரிப்பாளர் எனக்காண்டி இந்த படம் பண்ணார், நம்பி பண்ணார். அதோட அவரோட ஃபரூக்குங்கிற சார் வந்து கூட சேர்ந்துக்கிட்டார். ரொம்ப நன்றி. அவர் தான் வந்து பிரபு சாரை சொன்னார். நான் முதல்ல ஒரு பட்ஜெட்டில் சொல்லியிருந்தேன். பிரபு சார் அவர் இந்த கதைக்கு பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே சொன்னார். பிரபு சார் உள்ளே வந்த உடனே இந்த படத்தோட கலரே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வெற்றி என்னென்னா, நான் சின்ன வயசில் வந்து பிரபு சாரை பற்றி ஒன்று சொல்லணுன்னா, சின்ன வயசில் வந்து நான் மணிமுத்தார், திருநெல்வேலியில் மணிமுத்தார்னு ஒரு இடத்துல இருந்திருக்கேன். மேலே கேம்பாங்க, நம்ம போலீஸில் அப்பா போலீஸுங்கிறதுனால அங்கே ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. ரொம்ப சின்ன வயசில் ஒருத்தரை பார்த்துருந்தேன். ஒரு அழகாக கலராக ஒருத்தர் இருந்தார், மைண்டில் இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போது அவரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே வந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் இன்றைக்கி அவரை வச்சே படம் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் தான் சின்ன வயசில் பார்த்த நம்ம முதல் நடிகர். அவரை வச்சு இன்றைக்கி படம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றி வந்து இந்த படம் வந்து நான் ஃபோனில் தான் கதை சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து ஆஃபீஸில் வந்து நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டார். வெற்றிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட்டாக வந்து ஃபுல்லாக இருந்தார். எங்கள் படத்தை வந்து சத்யவேல் சார் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா சார் தான் முதல்ல பார்த்தாங்க இந்த படத்தை. அவரே வந்து சாரே வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவரே வந்து சப்போர்ட்டாக எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ப்ரொமோஷன் விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சத்யவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. கோமல்குமார் சார் கதையை கேட்டுட்டு ₹1 வாங்கலை, தமிழில் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நடித்து கொடுத்துருக்காரு. அவரை பற்றி சொல்லணுன்னா சினிமா மேலே அவ்வளோ பேஷன். என்னென்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம நடிகர்கள் நிறைய பார்க்குறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ பேஷன். கேரவனுக்குள்ளே போகவே மாட்டார், அங்கேயே நிற்பார் ஷூட்டிங். அதேமாதிரி டேரக்டரை வாத்தியார் இருந்தால் பாரு, அந்த அளவுக்கு டேரக்டர் மேலே மதிப்புமிக்க ஒரு நடிகர். அவரை இந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணல, தமிழில் வந்து அறிமுகப்படுத்தினதில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததில் ரொம்ப நன்றி. எல்லோரும் முன்னாடி வந்து ரேவதிலாம் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி கிருஷ்ணபிரியா வருவாங்க. ஏன்னா கேரவன் போக மாட்டாங்க, அங்கேயே சேர் போட்டு உட்காந்துருவாங்க. குடிசையில் இருந்தாலும் உட்காந்துருவாங்க, எங்கேனாலும் அந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப நன்றி. நான் பயந்துக்கிட்டு இருந்தது நம்ம சொல்கிற விஷயம் புரிஞ்சு நடிப்பாங்களாங்கிற விஷயம். அங்கேருந்து வந்து செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம மியூசிக் டைரக்டர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நவ்ஃபுல் ராஜா. நீங்கள் சாங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆர்ஆர் வந்து அதுக்காண்டி தான் 2 ஸ்னீக் பீக் மாதிரி 2 சீன் போட்டது. எதுக்குன்னா அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்குன்னு காமிக்கணும். அவருக்காண்டி தான் இந்த ஸ்னீக் பீக் போட்டது. 2மே வந்து வெற்றி அவங்க லவ்வையும் போட்டது, பிரபு சாரோட அந்த காமெடி சீன் போட்டதுக்கு காரணமே அவரோட மியூசிக் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காண்டி தான் நல்லா ஆர்ஆர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது கொஞ்சம் விஷுவலைசேஷன் படம். அப்புறம் இந்த படத்தில் வந்து நிறைய பேர், ரசூல் பாய் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரசூல் காக்கா, அப்போ வசீர் காக்கா. அதே மாதிரி பிரபு சார் வந்து ஒரே விஷயம் தான். ஏன்னா பிரபு சாரை வந்து இந்த படத்தில் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சிவாஜி வந்து ராஜானா அவர் புத்திரன்ல, ராஜபுத்திரன், அவர் அணுகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் பிரபாகரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். சொன்ன உடனே சரி பிரபு சாரை மீட் பண்ணிடலான்னாரு. ஆனால் மீட் பண்ண லேட்டாக ஆனிச்சு. அப்போ வந்து ஆர்வி உதயகுமார் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஆர்வி உதயகுமார் சார் வந்து ரொம்ப நம்ம பையன் அந்த மாதிரி நினச்சி ஆர்வி உதயகுமார் சார் போய் அவர்கிட்ட சொன்னார். நான் பிரபு சாரை மீட் பண்ணும்போது ஒரே விஷயம் தான் பிரபு சார் சொன்னார். என்னப்பா உனக்கு ஆர்வி உதயகுமார் என்ன சொந்தக்காரரா, என்னப்பா 100 முறை ஃபோன் பண்ண, டார்ச்சர் பண்ணுறாப்பா, அவன்கிட்ட கதை கேட்டே ஆகுப்பா, இது பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் பிரபு சார் முன்னாடி பண்ண படங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, சின்ன தம்பி 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படங்கள் இருக்கும்ல, அந்த பேட்டர்னில் இப்போ ஓடி ஆடி பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு படம் ஃபுல்லாமே ஓடி ஆடி ஃபைட்டு அந்த மாதிரி பண்ணுறத யதார்த்தமான ஒரு அப்பாவுக்கான எல்லா இதுவுமே வந்து கிளைமேக்ஸில் அவர் செஞ்சுருப்பார். அந்த கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த படத்துக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும். அது இதாகும். அப்புறம் இந்த படத்தில் ரஃபீக் இருந்திருக்கார். ரஃபீக் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி இருந்தார். வசீர் சார் வந்து இருந்தார். ரஃபீக் கோ டைரக்டர். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குனர்கள் எல்லாருக்குமே நன்றி. பேரரசு சார் வந்திருக்காங்க. பேரரசு சார் நம்ம நிறைய ஆக்ஷன் படம் எவ்வளோ பார்த்துருப்போம். அதை வந்து வணக்கம் சார், ரொம்ப ஒரு பிரமிப்பாக பார்த்த ஒரு ஆக்ஷன் படங்களை அப்படி பார்க்கும்போது விஜய் சாரை வச்சுலாம் பண்ணும்போது
நம்ம ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது டேரக்டரை பார்க்க மாட்டோம், அந்த படத்தில் விஜயை பார்ப்போம். ஆனால் அந்த படம் போதில் அந்த டைலாக்லாம் பேசுனது யாரும் பார்த்தா சார் தான் பேசியிருப்பார் போல். ஏன்னா சாரை மாதிரி தான் விஜய் சார் பேசியிருப்பார். அந்த மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜை விஜய் சார் வாங்கி பண்ணியிருப்பார். அது ஒரு டேரக்டர்கிட்ட வாங்கி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் வெற்றி அந்த மாதிரி செஞ்சுருப்பார். நான் நிறைய பண்ணியிருப்பேன், அதை பார்த்து அவர் பண்ணியிருப்பார் அந்த மாதிரி. அப்புறம் மதியழகன் சார் வந்திருக்கார் நம்மளுக்காண்டி. ரொம்ப நன்றி சார். நான் கூப்பிட்டேன், எனக்காண்டி வாங்க சார்னு சொன்னேன், வந்தாங்க. அப்போ விஜய் கனிஷ்கா நான் கூப்பிட்டேன், எனக்காண்டி வந்திருக்காங்க. வியாபாரி சங்கத்தை சவுந்தரராஜா சார். அப்புறம் வந்து நம்ம பீர்காக்கா சார். அவர் வந்து முதல்ல என்னென்னா பீர்காக்கா சாருங்க சார், பீர்காக்கா சார் அங்கே இருக்கார். என்னென்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கே எல்லாம் ஆரம்பித்தாலும் அவரோட ஆஃபீஸில் தான் போய் எல்லாருமே உட்காருவோம். அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டது. கோதர் சாரையும் ஃபருக் சாரையும் படம் பண்ணுங்கன்னு அவர் தான் சூரிட்டி கொடுத்தாரு. இந்த டேரக்டர் நம்பி பண்ணுங்க, எப்படி போட்ட பணத்தை எடுத்து கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு. அதனால் பீர்காக்கா சார் ரொம்ப நன்றி. அப்புறம் வேறு யார்? அப்புறம் சஃபி, இளம் தயாரிப்பாளர். தயாரிப்பாளர் மறந்துட்டேன், அவர் பேர தான் படம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து புத்திரன், ராஜபுத்திரன், அவங்க அப்பா தான் ராஜா. ஆமாம், கோதர்ஷா சார், சஃபியோட அப்பா தான் கோதர்ஷா சார். அவர் இணை தயாரிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபருக் சார் இணை தயாரிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சஃபி வந்து எப்படின்னா இந்த படம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருக்கும். ஒரு சாங், இந்த உம்மா தர அம்மா ஆகிறியாங்கிற சாங்க்கு வந்து 3 மாதமாக வெயிட் பண்ணோம். அது நானும் ஒரு காரணம், சஃபியும் ஒரு காரணம். ஒரு சாங் வந்து கமர்ஷியலாக வேணும். ஏன்னா அந்த சாங் வந்து நிறைய அப்பா பையன் சாங்காக நிறைய டியூன் போட்டோம், நிறைய பண்ணோம், செட் ஆகலை. அதுக்கப்புறம் அது அப்படி பண்ணோம். அப்புறம் ஒரு சஃபி வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு இந்த படத்தில் ஏதாவது தேவைன்னா நான் முதல்ல சஃபிகிட்ட தான் சொல்லுவேன். தயாரிப்பாளர்கிட்ட இவர்கிட்ட சொல்லும் போல் அவங்க அப்பாட்ட சொல்லி அவர் அதை பெற்று தந்து இது எப்படியா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அதை பண்ண வைப்பார். அது சஃபிக்கு ரொம்ப நன்றி, தயாரிப்பாளர் இருக்க சஃபிக்கு ரொம்ப நன்றி. சித்தார்த்திபின் இந்த உம்மா தர அம்மா ஆகிறியா அந்த சாங் மட்டும் சித்தார்த்திபின் இதுக்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா அந்த மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சாங் மட்டும் அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து மோகன்ராஜா சார் வந்து எழுதியிருக்காரு. வைரமுத்து சார், என்னென்னா வைரமுத்து சார் தான் இந்த பாட்டுக்கு மித்த சாங்ஸ் ஃபுல்லாக எழுதுனது வைரமுத்து சார். வைரமுத்து சாருக்கு ரொம்ப நன்றி, அவ்வளோ சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்ததுக்கு. ராகேஷ் சன் மாஸ்டர் இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவருக்கு ஃபஸ்ட்டு படம். இப்போ சைல்டாக நல்லா ஒரு பொறுமையாக ஷூட் பண்ணி இது பண்ணி கொடுத்தாரு. ஃபைட்டு உண்மையாக நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா வந்திருக்கு. அவங்க அப்பா இளங்கோ மாஸ்டர். அதுக்கப்புறம் கணபதி, ஒரு கணபதி மேலே வரும், இந்த பையன் கணபதி யூடியூப்பில் பண்ணியிருப்பான். நான் ஒரு படம் நடிக்கிறேன், கதாநாயகன் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இரவான்னு சொல்லி. அந்த படத்தில் ஷூட் 35 நாள் போயிருக்கோம். அந்த படத்தில் இவர் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இந்த படம் ஷூட் ஆரம்பித்தோம் டேரக்டராக. அந்த படத்தில் இருந்தால் கூட்டு வந்தேன். ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் செமையாக பண்ணியிருக்காரு. என்னென்னா நம்ம இன்னொரு காமெடியன் கிடச்சதாகவும் கேரக்டராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா பண்ணியிருக்காரு. கணபதி வாழ்த்து, பெரிய ஆளாக வர வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம மேக்கம்மேன் பாண்டியனை. அப்புறம் இந்த படம் நடக்கிறதுக்கு எல்லாருமே காரணமாக இருந்தாங்க. ஏவிஎம்ஜி ஸ்டுடியோ, ஐயப்பன், அப்புறம் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க, டப்பிங்க்கு முருகண்ணன், இவங்க எல்லாருமே வந்து முழு அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே யாரையும் விட்டுருக்கேனா இல்லை, ஓகே. எடிட்டர் கமலக்கண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். என்னென்னா அவர் நேரடியாக ஷூட்டிங் தான் வந்தார். 35 நாளாக நானும் எடிட் பார்க்கல. அவர்கிட்ட விட்டாச்சு. 35 நாள் கழித்து தான் படத்தை பார்த்தேன். அந்த மாதிரி தான் எடுத்தோம். ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார், சப்போர்ட்டாக. இமான் ஆச்சு சொல்லணுன்னா பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார் இந்த படத்தில். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார், நம்ம எப்படி ஃபுல் சப்போர்ட் இருப்பார். அதே மாதிரி தங்கத்துறை ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். அதே மாதிரி லிவிங்ஸ்டன் சார் வந்திருக்காருன்னு தெரில, வந்துக்கிட்டு இருக்கேன்னாரு தெரில. லிவிங்ஸ்டன் சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் ஃபுல்லாமே. ஏன்னா வேறு மாதிரி மீசாங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்புறம் ஆர்வி உதயகுமார் சார் இது வந்து ஒரு சின்ன டைமென்ஷன் நடிச்சிருப்பார். கம்மியாக தான் இருப்பார், ஆனால் சின்ன டைமென்ஷனாக ஒன்று இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணுவார் ஆர்வி உதயகுமார் சார். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லாரையுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியனுக்கும் வணக்கம். அப்புறம் எனக்காண்டி வந்த வசந்த் சார், நந்தா பிரியன் சார். அப்புறம் நான் இரவன் படம் நடிச்சிருக்கேன், அதுக்கு குருபிரசாத் சார் வந்திருக்காங்க. அவருக்கு நன்றி. டைமண்ட் பாபு சார், அதை சொல்லணும், மறக்கவே முடியாது டைமண்ட் பாபு சார். என்னென்னா டைமண்ட் பாபு சார் நிறைய உதவி செஞ்சுருக்காரு இந்த படம் நடக்கிறதுக்கு. என்னென்னா
எல்லா இடத்துலையும் பேக் போன். நான் இது இன்னைக்கு கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பிரபு சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து வைரஸ் ஃபீவர் வந்து அவருக்கு ஃபீவர்ன உடனே சரி தானு சார் வந்திருக்காரு. சார் கட்டாயம் நீங்கள் மேலே வரணும் சார், நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்தணும். டைரக்டர் சார், நான் எனக்கு சின்ன வயசில் சூப்பர் ஸ்டாரை ரொம்ப பிடிக்கும். சூப்பர் ஸ்டாரை பார்த்து தான் சினிமாவுக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டாருக்கே பேர் வச்சது கலைப்புலி தானு சார் தான் சூப்பர் ஸ்டார்னு. சார் ரொம்ப நன்றி சார். சார் மேலே வாங்க சார், நீங்கள் மேலே வந்தால் எங்களுக்கு பெருமையாக இருக்கும். விநியோகத்தங்க அருள்பதி சார் வந்திருக்காங்க. அருள்பதி சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்ததுக்கு நன்றி சார். நான் டைரக்டர் சார். அப்போ நாசர் சார் வந்திருந்தாங்க, நல்லா எல்லாமே பேசிட்டு இது பண்ணிட்டு போனாங்க, வாழ்த்திட்டு போனாங்க. ரொம்ப நன்றி. ட்ரெண்ட் மியூசிக் ஜித்தின் அவர் வந்திருக்காரு, ரொம்ப நன்றி. ட்ரெண்ட் மியூசிக்கு நன்றி. அதான் ட்ரெண்ட் மியூசிக் ஜித்தின் வந்திருக்காரு. ட்ரெண்ட் மியூசிக் தான் நம்ம பாட்டை வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஏபி என்டர்டெயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து எஃப்எம்எஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பிஸ்னஸாக சப்போர்ட் பண்ணுற அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாருக்குமே. நான் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், வேறு யாரும் விடலைன்னு நினைக்கிறேன். விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருமே இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு அளித்த எல்லாருக்குமே நன்றி. என் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி, கோதர் சார். ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் இந்த படத்தை எடுத்து முடித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணுங்கிறது. என்னென்னா ஒரு ஒரே வார்த்தை சொல்லுவார், இந்த படம் எடுக்கிறதே உனக்காண்டி தாப்பா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பார். சார் ரொம்ப நன்றி சார். அதேமாதிரி ஃபரூக் சார் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. நீங்கள் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் காண வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கம் நிறைந்து வழிந்து அரங்கத்தின் விலையையும் நிறைந்து வழங்கக்கூடிய இந்த காட்சி காண கண் கொள்ளாதது. இப்படியே திரையரங்கம் நிறைந்து அரங்கங்கள்லாம் தங்க சுரங்கங்களை வசூலை கொட்டி ராஜபுத்திரன் மாபெரும் பேரரசனாக விளங்கிட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு ராஜபுத்திரன் பட இசை வெளியீட்டு விழா சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து டிக்னேட்டரிகளுக்கும் மற்றும் இந்த படத்தின் நாயகன் வெற்றி அவர்களுக்கும், பிரபு சார் மற்றும் விழாவின் நாயகன் நோஃபல் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு படம் வந்து வெற்றி எங்கே நிர்ணயமாகும்னா, படத்தோட டைட்டில் ராஜபுத்திரன். இது வரைக்கும் ஒரு 100 தடவை எல்லோரும் இங்கே வந்து சொல்லிட்டாங்க, அருமையான டைட்டில். ஸோ வெற்றிக்கான முதல் படி அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி வேலன் அவரோட பேனர் எங்கே இருக்கோ அது 2வது படம் வெற்றிக்கின்ற ஒரு அறிகுறி இருக்குது. ஸோ அதுவும் இந்த படத்தில் ஆல்ரெடி இருக்குது. டைரக்டர் வந்து கந்தசாமி சார் வந்து ஒர்க் பண்ணது நந்தா பெரியசாமி சார், வசந்த் சார்கிட்ட. அவர் ரொம்ப எல்லோரும் இங்கே இருக்கிற பாதி பேர் வந்து எவ்ரி 10 மினிட்ஸுக்கு எல்லாரையும் ஃபாலோ பண்ணி கால் பண்ணி காலையிலேருந்து வர வச்சுருக்காங்க. அவர் சிறந்த வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். இந்த படம் உம்மா தர்ற அம்மா ஒரு சாங் ஒரே வைரல் ஆகிடுச்சு. ஸோ அந்த சாங்கால் இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜாக கவனிக்கப்பட்டது. ஸோ இந்த படம் எல்லோரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அப்பா மகனுக்கான ஒரு உறவை இந்த படம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் சிறப்பாக இருக்குது, படம் நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற மகாகவி பாரதியார் வரிகளோடு வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இடமே ரொம்ப வைப்பாக இருக்குது. காரணம் வந்து தெரியும், பர்னி ஸ்டுடியோ, பானுமதி அம்மாவுடைய ஸ்டுடியோ. அது ஒரு வைப்பை கிரியேட் பண்ணியிருக்குது. பிரபு சாரும் வந்து ரொம்ப உற்சாகமாக ரொம்ப அழகாக பேசிட்டு போனார். ஒரு விஷயத்தில் பாராட்டணும். பொதுவாக இந்த மாதிரி அப்பா பையன் கதையில் வந்து அப்பா வந்து சேரில் உட்காந்துருப்பார், பையன் வந்து நிற்பார். அதை மாற்றி அதுக்கு சம்மதிச்சிருக்கிறாரு. இளைய தலைமுறைக்கு வழி விடணும்னு சொல்லி இந்த போஸ்டரை வந்து நம்ம வரவேற்கணும். பிரபு சாருக்கு நன்றி சொல்லணும். மகாகந்தனுடைய ஒரிஜினல் பேர் வந்து கந்தசாமி. ஆமாம், அவர் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிவிட்டு வாய்ப்பு தேடினார். அப்போ தான் என்கிட்ட வந்து வேலை பார்த்தாரு.
பகல் ஃபுல்லாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு நைட்டு டிஸ்கஷனுக்கு வருவார். ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் போய் குளிச்சுட்டு டியூட்டி போவார். சினிமாவுக்காக அப்படி வெறித்தனமாக சினிமாவில் சாதிக்கே ஆகணும்னு சொல்லி வந்தவர் தான். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நான் சொல்லுவேன், டே தம்பி நல்ல கான்செப்ட் வேலை, நிறையா சம்பளம் கிடைக்கும், ஏன்டா இங்கே வந்து கஷ்டப்படுற போகிறோம், அங்கே போய் கஷ்டப்பட்டால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறான்னு. ஆனால் இங்கே வந்து கஷ்டப்பட்டு டைரக்டராகி ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துவோம். ரொம்ப அடம்பிடிப்பார், ரொம்ப அடம்பிடிச்சு எதையுமே வந்து சாதிச்சு காட்டுவார். இப்போ கூட இந்த படத்தை காட்டுறான்னே காட்டாமல் அடம்பிடிச்சிட்டு இருக்காப்புல. நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் சார், அந்த வைபிளை வந்து நீங்கள் வந்து கைத்தட்டி பாருங்கன்றக்காப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேசணும். மாபெரும் வெற்றியடைய இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ராஜபுத்திரன் நிறைய பர்சனல் கனெக்ட் உள்ள படம். நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு திருவிழா மாதிரி ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட மாநாடு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விழா. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. 8 தோட்டாக்கள் ஜிவி ஆரம்பித்து மிக சிறப்பான படங்களை பண்ணிக்கிட்டு இருக்க சகோதரர் வெற்றி அவர்களுடைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக நான் வெளியிடுவேன். அவருடைய படங்கள் வெளியிடுறப்ப எல்லாம் வந்து எனக்கும் வந்து வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இந்த ராஜபுத்திரனும் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இதோட தயாரிப்பாளர் வந்து ராஜபுத்திரன் தான், சபி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்டை எந்த லெவலில் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னவெல்லாம் வேணும், கொஞ்சம் கூட சமரசமே இல்லாமல் கிட்டத்தட்ட அவர் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த அளவுக்கு பயங்கர எனர்ஜியோடு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவரை பற்றி பர்சனலாக பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு மிக சாதாரணமாக சென்னைக்கு வந்து தொழில் தொடங்கி இன்றைக்கி தொழிலில் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்த கட்டமாக சினிமாவை வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து என்னென்னா, அவர் வந்து என்னென்னா இந்த ஒரு படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வர்றதுக்கான முழு தகுதியோடு வந்திருக்கிறார். அவருக்கு வந்து பிறகு வந்து நிறைய வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சன் அவர்களை வந்து வச்சு படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நிச்சயமாக அது எல்லாமே நடக்கும். இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. படத்துடைய இயக்குனர் மகாகந்தன், எங்கள் வெற்றி பிரதருக்கு வந்து ரொம்ப அழகான காதல் காட்சிகளாக இருக்கட்டும், ரொம்ப 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 அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ராம்நாடை வந்து முழுக்க கண்ணுக்கு நேராக கொண்டு வந்திருக்காரு. ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி வந்து ஒரே ஷாட்டில் அந்த ராம்நாடோட வறட்சியும் இதையும் எடுத்தாந்து நிப்பாட்டுவாங்க. ஒரு பாடலாக இருந்தால் அது வைரமுத்து சார் எழுதியிருப்பார். வைரமுத்து சார் தாண்டி ஒரே ஒரு வரி என்னமோ ஒன்று பண்ணும், யாருன்னு பார்த்தா அது வந்து இளைய தலைமுறை பாடலாசிரியராக இருப்பார். மீசை வச்ச அம்மா எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வில்லனாக பண்ணியிருக்க கோமல் சார், கதாநாயகியாக பண்ணியிருக்கவங்க எல்லாமே அவங்களோட முழு திறமையும் காட்டி நடிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மணிவகிடம் மாதிரி நம்ம இளைய திலகம் பிரபு சார் ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு ஃபுல் லெங்த் ரோலில் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இந்த ராஜபுத்திரன் வந்து கிடச்சிச்சு. உண்மையான ராஜபுத்திரன் அவர். இந்த விழாவில் இன்னொன்று சொல்லணுங்கிறது என்னோட ஆசை. இளைய திலகம் பிரபு அவர்களுடைய தகப்பனார், திரைத்துறையின் நடிகர்களுக்கு தகப்பனார் மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த வேட்டை திடல் என்ற பகுதியிலேருந்து வந்து அதுதான் அவரோட சொந்த ஊர். அதுதான் விசி கணேசன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட பகுதியில் வந்து அந்த வேட்டை திடலில் அவருக்கு ஒரு நினைவு, அவருடைய சொந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் அரசு ஏற்று நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே உள்ள அந்த கிராமத்து மக்களாக இருக்கட்டும், அந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் எடையூர் மணிமாறன்கிறவர் வந்து தொடர்ந்து அதுக்காக நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய விழாவில்
இந்த விழாவிலேருந்து கொஞ்சம் அவையாக இருந்தால் கூட ஒரு என் சைடான ஒரு கோரிக்கை, நடிகர் திலகம் அவர்களுக்கு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேட்டை திடலில் அவருடைய சொந்த நிலத்தில் ஒரு நினைவளம் கட்டித்தர வந்து அரசாங்கத்துக்கு ஒரு எளியோனின் கோரிக்கையாக இதை வைக்கிறேன். இது வந்து இவ்வளோ பெரிய ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பண்ணுறது வந்து ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் தவற விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த ராஜபுத்திரன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கை தட்டின 3 பேருக்கு நன்றி. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது இந்த கைத்தட்டு தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன் அடுத்தடுத்த படம் பண்ணுறதுக்கு. என்னுடைய சொந்த படம் ஹிட் லிஸ்ட்லேயே நான் வந்து பேச முடியல ஆடியோ லான்ச்சில். பட் ராஜபுத்திர படத்தில் என்னை வெறும் டைரக்டர் விக்ரமன் சாரோடைய மகனாக இல்லாமல் நடிகர் விஜய் கனிஷ்காவாக கூப்பிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார். கோதர் ஷா அவர்களுக்கும் அவருடைய சன் சஃபி பிரதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்தோடைய ட்ரெய்லர், டீசர், சாங்ஸ் எல்லாமே கேட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம் இது நம்ம தமிழ் சினிமாவுக்கு. இப்போ இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டோரியில் வர பேக்ரவுண்ட் உள்ள ஸ்டோரிஸ். அண்ட் சின்னதாக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு வராங்க தமிழ் சினிமாவில். ஸோ இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் வரும்போது அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது நம்மளுடைய இதுவும் உங்களுடைய இதுவும் தான், சரிங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து தான் அவங்களை கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா திரும்பி அவங்க அப்போ தான் நிறைய படங்கள் செய்வாங்க. அதுக்கான வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. அண்ட் ஸ்டண்ட் டைரக்டர் ராகேஷ் பிரதர், ஹாய். என்னுடைய படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சாப்புல, இப்போ வந்து மெயின் ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக வேலை செய்கிறாரு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ. அவங்களுடைய அப்பாவும் இருக்கார், அவரும் ஹாய் சார். வீரமணி என்ன அவங்கெல்லாம் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு. காரணம்னா அவங்க 3-4 பேர் தான் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். டெஃபினெட்லி இஸ் ஷோர் ஷார்ட் பிளாக் பஸ்டர். வெற்றி பிரதர் ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணாலே அது கண்டிப்பாக ஹிட்டுன்ற மாதிரி வந்துடும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் படத்தில் நடித்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். விஜய் கணேஷ்கா, நீ என்றைக்குமே விக்ரம் சார் பையன்தான். அது நாங்கள் மக்கள் மறக்க மாட்டோங்க, யாரும் மறக்க மாட்டோம். என்ன நீங்கள் என்றைக்குமே விஜய் கணேஷ்கா பையன்தான் நீங்கள். அதோட பெருமை எதுவுமே இல்லை நம்மளுக்கு. ஓகே, ராஜபுத்திரன் இசை விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும். நான் இந்த விழாவுக்கு வந்திருக்க காரணம் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் தான். அவர் இந்த படம் நடிச்சிருக்கிறாரு. அவர் தம்பி எப்படியாவது என் சார்பாக நீ போய் இதை கலந்துக்க அப்படின்ட்டாரு. காலையிலேயே அவர் தான் ஃபஸ்ட்டு போனேன், மறந்துடாத நீங்கள் போயிருந்துட்டார். அவர் கட்டளைக்கு எனக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ராஜபுத்திரன்ட்டு எங்கள் சங்கத்திலே பல மாதமாக அந்த பேர் அடிபட்டே இருக்கும். படம் அப்படி வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு, பெருசாக இருக்குது, திரும்ப பெரிய ஒரு ஹிட்டு வரும். இது யாருன்னா எங்கள் செயற்குழு உறுப்பினர் இருக்கார், இது ரமேஷ் பிரபாகரன்ட்டு. டெய்லி இதே புராணம் தான் வரும். எங்கேயே பட்டுது சார், ராஜபுத்திரன் ஆகிப்பட்டுது சார், படம் அப்படி வந்துருக்கு சார். இவர் பில்ட்டு போய் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லுவார் எப்பவுமே. ஆமாம், ஆனால் கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கும். ஆமாம், ஒரு நல்ல விமர்சகர் ரமேஷ் பிரபாகர். ஆமாம், எங்கே டைம் கோபு சார். ஆமாம், உங்களை பாதி பிஆர்ஓ அவர் ரமேஷ் பிரபாகர் அந்த படத்துக்கு. ராஜபுத்திரன் கதாநாயகர்னு சொல்லலாம். 2 கதாநாயகர்கள், பிரபு, வெற்றி. பிரபு சார் பற்றி சொல்லணும்னா, இப்போது ஒரு ஃபைட் மாஸ்டர் பையனாக இருக்கட்டும், ஒரு காமெடி நடிகர் பையனாக இருக்கட்டும், ஒரு மியூசிக் டைரக்டர் பையனாக இருக்கட்டும், ஒரு இயக்குனர் பையனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்ட் பையனாக இருக்கட்டும், எல்லோரும் டக்குனு பையனை முதல்ல ஹீரோ ஆக்கணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. ஆனால் இந்தியாவே வைக்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், உலகமே போற்றக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரெல்லாம் 82 நினைக்கிறேன், அவ்வளோ ஃபீக்கில் இருக்கார். அப்போ அவருடைய பையன், அதாவது நடிகர் திலகத்தோட பையன் பிரபு அவர்கள் ஹீரோவாக அறிமுகமாக இல்லை, வில்லனத்தை அறிமுகமானார். அதுக்கப்புறம் நலந்தான ஒரு படம், ஒரு கௌரவமான தோற்றம் தான் அதில்.
அப்புறம் கோழிக்கு ஊதுரு படம், அதில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவே வர்றாரு. ஏன்னா படிப்படியாக வந்தவர் அவர், இளைய திலகம் அப்படிங்கிறது படிப்படியாக வந்தவர். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கப்புறம் அந்த இடத்த தக்க வச்சுட்டார் அப்படியே. அதனால் இன்றைக்கும் தமிழ் திரையில் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிற ஒரு பிரபு சார். அவரோட இன்றைக்கி வெற்றி வளர்ந்து வர நாயகன், எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அவர் வெற்றி. ஏன்னா அவர் நிறைய பழகிருக்கேன் அவர்கிட்ட, அவர் படங்கள் நிறைய பார்த்து வரேன். கதையை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கார். அது மாதிரி புது இயக்குனர்கள், சிறிய இயக்குனர்கள், எல்லோரும் கதை வைப்பார். கதை கேட்டு அவர் பிடிச்சிருந்தா ஓகே, நான் பெரிய டேரக்டர் தான் பண்ணுவேன், அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு வெற்றி மாதிரி கதாநாயகர்களை ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சின்ன சின்ன ப்ரொடியூசர்களுக்கு படம் பண்ண முடியும். அதுக்கெலாம் சப்போர்ட்டாக இருக்கிற வெற்றி. அவர் இந்த படத்து மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இயக்குனர் மகா கந்தன், ஆமாம், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது. அவர் நன்றியே ஆரம்பம் சொல்லிட்டு இருந்தார் எல்லாருக்கும். ஏன்னா கடைசியை பிடிச்சி விட்டுவிட்டார், அவர் மறந்துட்டார். ஏன்னா ப்ரொடியூசர் மனசுக்குள்ளே இருக்கார், மொத்தம் வெளியே இருக்காங்க. கடைசி வெளியே இருக்க சொல்லிவிட்டு மனசில் உள்ள ஆளை விட்டுவிட்டார். டக்குனு ஞாபகம் வந்து நன்றியை தயாரிப்பில் சொல்லிட்டார். எந்த இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், மறக்கக்கூடாத ஆளாருன்னா தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர் இல்லாமல் சினிமா இல்லை. அவங்க தான் இன்றைக்கி சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். அதில் தயாரிப்பாளர் யாரும் மறக்கக்கூடாது. தயாரிப்பாளர் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை, இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியனாக இருக்கட்டும், நம்ம தயாரிப்பாளர்களுக்கு பக்கவளமாக சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த வகையில் நம்ம இயக்குனர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சொன்னேன் பிரபார் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பார். அந்தளவுக்கு உழைச்சிருக்கிய எல்லார் உழைப்புக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எனக்கு இந்த படத்து சம்பந்தமாக யாருமே எனக்கு பழக்கம் இல்லை. டைமண்ட் பாபு நிச்சயமாக இதுக்கு வரணும், பிரபு சார் சொன்னார் அப்படின்னு இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்தாரு. நான் வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு திரைப்பட விழா, இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏற்கனவே 2 வெற்றிகளை தயாரிப்பாளர் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து கதாநாயகனாக, ஒரு கதாநாயகனாக 2 பேர் கதாநாயகன் கேள்விப்பட்டேன். ஒன்று நண்பர் பிரபு சார், 2வது வெற்றி. பிரபு சார் நிறைய வெற்றிகளை பார்த்துட்டாரு. வெற்றியை பார்க்கணும். ஏன்னா திரையுலகத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாருமே, கலைஞர்களும் சரி, நடிகர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி. இவர் தயாரிப்பாளர்ன்றாங்க, குழந்தை மாதிரி இருக்காரு. ஆனால் இத்தனை வெற்றிகளை கொடுத்துருக்காரு, சந்தோஷமாக இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து வெற்றிக்காகத்தான் நம்ம வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மேடையில் இருக்கிற என்னுடைய பாலிய நண்பர்கள்லாம் ஒரு சிலர் இருக்காங்க, எதிர உட்காந்துருக்காங்க. எல்லாரும் போராடி வெற்றியை பெற்றவங்க தான். அதனால் நிச்சயமாக இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி. அது வந்து சில விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம். நேற்றைய தொண்டன் இன்றைய தலைவன், இன்றைய தொண்டன் நாளைய தலைவன் ஒரு விதி இருக்குல்ல, அது மாதிரி இன்றைக்கி நம்ம உழைச்சோம்னா நாளைக்கு நல்லா இருப்போம். நேற்று உழைச்சதுனால நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், இவ்வளோதான்.
உழைப்பு தான் ஒரு மனிதனை வந்து உயர்த்துவது, வேறு எதுவுமே கிடையாது. உழைப்பு. உழைக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்க தயவு பண்ணி. சினிமா இன்னைக்கு ப்ரொடியூசர்லாம் எனக்கு முன்னாடி பேசினவர் யாரை சொன்னார், ப்ரொடியூசர்லாம் காணாமல் போயிட்டாங்கன்னு. காணாமல் போகல, பயந்து போய் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. படம் எடுக்கிறதுக்கு பயந்து போய் இந்த உட்காந்துருக்காரு. எத்தனை படங்கள் எடுத்தவர். நான் பயந்தான். படம் எடுத்துருவோம் கடன் வாங்கி, ஆனால் அந்த எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுதா, அதுக்கு நமக்கு தியேட்டர் கிடைக்குதா, அங்கே தான் வந்து தடுமாறுறோம் நம்ம. அது சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும் எல்லா படங்களும் தடுமாறிட்டு தான் இருக்கு. அதனால் அந்த ஒரு நிலைமை மாறணும். எல்லா படங்களும் தைரியமாக எல்லாரும் திரும்ப படம் எடுக்க வரணும். திரும்ப சினிமா உலகம் ஒரு 80-90களில் இருந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன். பிரபு சாரை பற்றி நான் இங்கே சொல்லணும். நான் நிறைய நடிகர்களை வச்சு படம் எடுத்துட்டேன். அந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல. பிரபு சாரோட வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுக்கல. அது முதல் படத்தில் மிஸ் ஆச்சு, அது அப்படியே மிஸ் ஆகிட்டே போயிடுச்சு. அது சட்டம் ஒரு சாட்சி நான் தெலுங்கில் பண்ணேன். அதை PS வீரப்பா அவங்க பார்த்துட்டு தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழில் ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டு யாருக்கு ஹீரோவை போடலான்னு சொல்லும்போது பிரபு சார் தான். ஏன்னா நான் 81 டைரக்டரான பிரபு சார் 82 வந்தார்னு நினைக்கிறேன். சலிங்கிலி சாரி முன்ன பின்ன இருக்கலாம், 82 தான் நினைக்கிறேன் நான். பிரபு சார் வந்தது அப்போ நல்ல பீக் பீரியடில் இருந்தார். ஏதோ நான் கேட்ட தேதி கிடைக்கல, அதில் மிஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு அப்படியே அந்த குடிப்பினே இல்லாமல் போச்சு. அப்படியே இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும், எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கணும். திரும்ப ஒரு 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 தயாரிப்பாளர் வெற்றி அடைஞ்சார்னா ஒரு 10 பேருக்கு படம் எடுக்கணுன்ற ஒரு ஆசை வரும். வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த வர்றவங்களுக்கெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, பிளான் பண்ணுங்க, அழகாக முயற்சி பண்ணுங்க, கடுமையாக உழைங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நான் எதையுமே பார்க்கல, எதையும் பார்க்காம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற சினிமா ஜாம்பவான்களே, அரங்கம் நிறைஞ்சிருக்கு, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமே ஹவுஸ்ஃபுல் ஆகணும். இந்த ஆடியோ ரிலீஸை ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே முதல் வெற்றி. நம்ம டைமண்ட் பாபு சார் பிரபு சார் பேர் சொன்னாங்க, அவ்வளோதான். சார் சொன்னாங்க ஒன்று வர சொல்லுன்னு. பிரபு சார் பேர் சொன்னால் எனக்கு நினைவாற்றல் சரியாக இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே எப்போ சொன்னாலும் நான் இங்கே வந்து நின்றுவேன். ஏன்னா அந்த ஒரு ஜீவன் என்ன ஓகே இந்த பையன் சொல்லனா இந்த மேடையில் நான் இல்லை. நான் வேணால் இப்போவாது பரவாயில்ல, ஏதோ சட்டை போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உருவமாக இருக்கேன். நான் ஒரு 21 வயசு எப்படி இருந்திருப்பேன் பாருங்கள். என்னை பார்த்தா ஒரு டைரக்டராக மதிக்க மாட்டாங்க. கன்னிராசி பூஜை அதில் இளையராஜா சார் பக்கத்தில் நிற்கிறாங்க, பிரபு சார், அப்புறம் எல்லிபி சார், இவங்க நிற்கிறாங்க. அங்கே பூஜை செய்கிற ஐயர் வந்து எல்லார்ட்டையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நானும் போய் கை நீட்டினேன், என்னை தள்ளி விட்டார். அப்புறம் ஏதோ தீர்த்தத்தை கொடுக்குற எல்லாருக்கும் நான் போய் கை நீட்டினேன், தள்ளிட்டார். இப்போ ஏதோ தேவையில்லாமல் ஒருத்தன் வந்திருக்கான்னு. அப்புறம் இளையராஜா சொன்னார், இவன் தாங்க டைரக்டர். அதுக்கப்புறம் அவர் என்கிட்டயே மந்திரம் சொன்னார். மந்திரம் அந்த அளவுக்கு என்னை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு உருவம் இருந்த என்ன, இவன் ஒரு டைரக்டராக
ஒரு கருத்து சொல்கிறான், இவன் நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுப்பார் நம்பி எனக்கு கால்ஷீட் கொடுத்தாருல, அந்த தெய்வத்தை நான் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். அற்புதமான மனிதர். அந்த உருவத்துக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் கம்பீரத்துக்கு அவர் குழந்தை மாதிரி பேசுவார். என்கிட்ட நான் டேரக்டர்கிட்ட வந்து எங்கள் டேரக்டர்கிட்ட வந்ததில் ஒரு சொல்லிக் கொடுக்குறதா காரணம் இல்லை, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அங்கே நில்லுங்க அப்படிலாம் பேசுவேன். அது நாசுக்கு அவர் சொல்லுவார், பாண்டி நீ நல்லா சொல்கிற, ஆனால் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் செய்தாப்பட்டெலாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு தோளில் கை போட்டு ஹவு டு பிஹேவ், எப்படி மற்றவங்கிட்ட பழகணுன்றத கற்றுக் கொடுத்த மாமனிதர் பிரபு சார் தான். ஏன்னா சினிமா கற்றுக்கிட்டோம் வந்தோம் இல்லை, இந்த உலகத்தில் எப்படி பிழைக்கணும், யார் யார்கிட்ட எப்படி பழகணும், யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வருது, அற்புதமாக சொல்லி கொடுத்தாரு. இந்த சினிமாவும் தமிழும் நம்மளை எல்லாம் கடந்து கூட்டு போகுதுன்னும் போது இதுக்காக அழலாம், கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், என்ன கஷ்டத்தில் தாங்கிக்கலாம். சினிமா வாழ்க, சினிமா நம்பியிருக்கிற நல்ல உள்ளங்கள் வாழ்க. நன்றி. கிரசன் சினி கிரியேஷன்ஸ் பெருமையுடன் தயாரித்து இன்றைக்கு மகிழ்ச்சியுடன் இசை வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிற திரைப்பட தயாரிப்பாளர் KM சஃபி அவர்களுக்கும், படத்தின் இயக்குனர் மகா கந்தன் அவர்களுக்கும், படத்தின் கதாநாயகனாக நடித்திருக்கிற இளைய திலகம், இளைய மனம் கொண்ட பிரபு அவர்களுக்கும், அருமை தம்பி வெற்றியை நோக்கி வீர நடை போட்டு கொண்டிருக்கிற தம்பி வெற்றிக்கும், இதில் உழைத்த கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேருக்கும் என்னுடைய உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜபுத்திரன் ஒரு குடும்ப கதை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனை மாடர்ன் கதைகள், வெளிநாட்டு கதைகள், புதிய நாகரிக கதைகள் வந்தாலும் குடும்ப கதைகள் மிகப்பெரிய வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இது பிரபுவும் வெற்றியும் நடித்திருக்கிற இந்த படம், தம்பி மகாகந்தன் இயக்கி இருக்கிற இந்த படம், தம்பி KM சஃபி தயாரித்த இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும். இந்த படம் வெற்றியின் மூலமாக இந்த சஃபி மட்டுமல்ல, கிரசன் கிரியேஷன் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகிற்கே ஒரு நல்ல ஒளி மிகுந்த எதிர்காலம் கிடைக்கும். இங்கே வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் தமிழ் சினிமா மேலும் உயர வேண்டும். இன்றைக்கு உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறது, யாராலும் மறுக்க முடியாது. சினிமா கஷ்டத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சினிமா மீது உள்ள பற்றின் காரணமாக பல தயாரிப்பாளர்கள், அதுவும் சிறுமுதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் துணிச்சலோடு படம் எடுக்கிறார்கள். அதனால் இந்த போல ராஜபுத்திரன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற என் அருமை பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள், நல்ல படங்களை சிறப்பாக எழுதுகிறீர்கள். குறைகளை கொஞ்சம் எழுதி, நிறைகளை நிறைவாக எழுதி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக வளர நீங்களெல்லாம் உதவி புரிய வேண்டும். வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் மனம் நிறைந்து வாழ்த்துகிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இதைத் தொடர்ந்து 10 தயாரிப்பாளர் வருவார்கள். தமிழ் சினிமா வளரும். நம்முடைய தயாரிப்பாளர் போட்ட பணத்தை மீண்டும் எடுப்பார். அடுத்த படம் தயாரிப்பார். அதுவும் வெற்றி படமாக அமையும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்கள், பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். டைரக்டர் மகாகந்தன் பேசும்போது சொன்னார், இந்த படத்தை பார்த்து கரெக்ஷன்லாம் சொன்னேன்னு. கரெக்ஷன்லாம் இல்லைப்பா, சின்ன ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் கால் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாரம் முன்னாடி சொன்னார், சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருந்தது. படம் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். நீங்கள் ஊடகத்தில் ரிவ்யூ பண்ணுற பல கிரிட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் படம் பார்த்த உடனே தோணும், இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமேன்னு. அதே மாதிரி தான் எனக்கும், இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி இந்த டைலாக் போட்டு ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியாதா அப்படிலாம் நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டு
அவர் அந்த படத்தில் இந்த விஷயம்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சார் சொன்னார். அதை கேட்கும்போதே சந்தோஷமாக இருந்தது. அதை இங்கே மேடையிலையும் சொல்கிறாரு. கரெக்ஷன்லாம் சொல்லுங்கள், உங்களை மாதிரியே நானும் கொஞ்சம் ஒரு கருத்துக்கள் தான் சொன்னேன். அந்த கருத்துக்களை ஏற்றுறதுக்கு நன்றி. உணர்வுபூர்வமாக ஒரு அற்புதமான ஒரு படம், அழகான ஒரு கதை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வெற்றி இந்த படத்தினுடைய முடிவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடிக்கிறதெல்லாம் ரொம்ப தைரியம். ஏன்னா ஹீரோஸ்னாலே நான் ஃபைட் பண்ணி வின் பண்ணணும் அப்படிலான்வாங்க. அப்படி இல்லை, இந்த கதையோடு சேர்ந்து அந்த கதாபாத்திரமாகவே வெற்றி வாழ்ந்திருக்காரு. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். நான் சரி 6 o'clock 7 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா 6:45 நான் வரும்போதே பார்த்தா இளைய திலகம் பிரபு சார் போயிட்டார், அவர் கிளம்பி போயிட்டார் சொன்னாங்க. அவர் 74 பேரை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் சொல்கிறது கேட்டும்போது எனக்கு ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். எத்தனை இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த படத்துலையும் அவர் மூலமாக ஒரு இயக்குனர் அவருடைய இந்த ராஜபுத்திரன் மூலமாக வராரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரபு சார் அவருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தயாரிப்பாளர் புது தயாரிப்பாளர் ஷாஃபிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். இந்த துறையும் வந்து நல்ல சினிமாக்களை இனிமேல் கைவிடாது. அப்படி ஒரு நல்ல தேதியில் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. தயாரிப்பாளர் சஃபி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இந்த படம் லாபகரமான படமாகவும் வெற்றிகரமான படமாக அவருக்கு அமையணும். அவர் தொடர்ந்து நிறையா படங்கள் எடுக்கணும், தமிழ் சினிமாவுக்கு நிறையா முதலீடுகள் வரணுன்றது தான் எங்களுடைய ஆசை. பிரபு சார் அப்படின்னாவே இங்கே இருக்கிற எல்லா கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரபு சாருக்கு வந்ததாக தான் இருக்கும். ஏன்னா அவர் மாற ஒரு அற்புதமான ஒரு வளர்ந்த குழந்தையை நம்ம பார்க்கவே முடியாது. அவருக்காகன்னு சொன்னால் எந்த நேரமும் ஓடி வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் சினிமாவில் தயாராகுது. அது ஒரு சிறு பகுதி தான் இங்கே இருக்கிற எல்லாருமே அவருடைய நண்பர்கள். அதனால் அவருடைய படம், அவருடைய பேருள்ள படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையணும், அதை ஓடணுன்ற எங்களுடைய எப்பவுமே என்னுடைய ஆசை உண்டு, வாழ்த்துக்கள் உண்டு. இந்த படத்தில் முக்கியமாக என்ன தம்பி வெற்றி, நான் 8 தோட்டாக்கள்லேருந்து அவரை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். அவருடைய எல்லா படங்களையும் பார்க்குறோம். அந்த படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் கூட நடித்தேன். அவருடைய நிதானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு வயசு இருக்குது, தகுதி இருக்குது. அவர் நினச்சாங்கன்னா அவங்களே 4 வருஷத்துக்கு 4 சொந்த படம் எடுத்து விட்டுடலாம். அதெல்லாம் எல்லாமே கதையை கரெக்டாக தேர்வு பண்ணி நிதானமாக உண்மையொன்னா அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வராரு. அது ரொம்ப அழகான விஷயம். அந்த அறிவு முதிர்ச்சி ரொம்ப நல்ல விஷயம். அது இருக்குதேன்னு அள்ளி விடுற ஆள் இல்லை அவர். அதனால் வந்து அந்த மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி பண்ண படமாக இந்த ராஜபுத்திரனும் இருக்கும். அதில் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். மற்ற டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மகாகந்தனுடைய படம் மெகா வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜபுத்திரன் பிரபு அவர்களே, ஐயா வரல, வந்துட்டு போயிட்டாங்களா? ஆஹா, உடம்பா அதெல்லாம் சும்மா அவருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. நான் வரல, விட்டுருக்க மாட்டேன். ஏன் விட்டீங்க? ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே, ரஜ கஜ துர பதாகைகளாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கும். ஏன் ரஜ கஜ பதாதைகள்னு இவங்களை சொன்னாங்க பாருங்கள். AK-47 மாதிரி தாளிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே, மதிய ஆர்ட்ஸ் நண்பரே, நிறையா இருக்காங்க இங்கே. ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் பேசணும். பழைய ஜோக்கு தம்பி துரை அவர்களே, நான் விட மாட்டேன். நான் பழைய ஜோக்கு தம்பி துரை தான், தம்பி தங்கதுரை. சாரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன். அவங்க கூட பழகினேன்னா அந்த பழைய ஜோக் அதை சொல்லி காட்டிட்டேன். நீங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் புது ஜோக், நடக்கிறது தான் பழைய விஷயமாக நடக்குது. சரிங்க, போயிட்டு வரேன், சந்தோஷமாக இருங்க. கடைசியில் பேச சொல்கிறவங்கள வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசலாம்னு நினச்சி வச்சுருப்போம். அதை முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே பேசிடுவாங்க. கடைசியில் நமக்கு பாயிண்ட் இருக்காது, டைமும் இல்லை. ஸோ நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம். ஆக்சுவலி இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தோட ஹீரோக்கும் தான் எனக்கு ஒரு நட்பு. கோதர் சார் வந்து ஒரு ஃபோனில் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், யார் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். பிரபு சார் பண்ணுறாங்கன்னு சொல்லிருக்கும்போது பரவாயில்ல, சேஃப் ஹேண்டில் தான் இருக்காருன்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்காருன்னு யாருன்னு கேட்டார், வெற்றி அப்படின்னாரு. இப்போது உங்களுக்கு நிம்மதியான ஒரு படம் முடிஞ்சிடும் நல்லபடியான்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணுற டைமில் இது யார்கிட்ட கொடுக்க போகிறாருன்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ சக்தி சார், உங்களோட டிப்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ். ஸோ இப்போது கோதர் சார் வந்து ஒரு நல்ல சேஃப் ஹேண்டில் இருக்கார். ஸோ உங்களோட பிளெஸிங்ஸு, உங்களோட சப்போர்ட்ஸ் வேணும். இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஜெயிச்சாக்க நல்லாயிருக்கும். வெற்றி என்னுடைய லைக் மை ப்ரோ. ஆக்சுவலி அவர் 8 தோட்டாக்கள் ப்ளஸ் ஜிவி பார்த்ததுலேருந்து பர்சனலாக என் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசினேன். ஸோ அவர் கூட பணம் பண்ணணுன்னு ஒரு பிளானிங் போயிட்டே இருக்குது. பட் ஒன்றும் சரியாக வரல. சூன் வில் ஸ்டார்ட் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ இந்த இசை ஃபங்க்ஷனில் நௌஃபல் வந்து வி ஜஸ்ட் ரியலி மிஸ்டிங். வேர் இஸ் மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் நௌஃபல்? அவர் கூடுங்க வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலி இவரை தயவுசு மிஸ் பண்ணிட்டோம். அப்படியே உள்ளாம். இந்த படத்தோட இந்த விழாவோட நாயகனே இவர் தான். உங்களோட ஒரு அப்ரிசியேஷன் வந்து வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும் லெஜெண்ட்ஸி, பிரபு சார், இவங்களெல்லாம் வந்து உண்மையிலேயும் கிரேட். ஆக்சுவலி இப்ராஹிம் ராவத்தரோட மருமகன் நான். ஆக்சுவலி இப்போ நாங்கள் மாமாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ராவத்தர் மாமாட்ட சொல்லிட்டே இருப்பேன், பிரபு சார் வச்சு படம் பண்ணுங்க மாமான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் வி ட்ரைடு, பட் அந்த டைம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. பிரபு சார் உண்மையில் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட வந்து அவர் எந்த விதமான ஒரு ஒரு ஈகோவோ ஒரு பந்தாவோ எதுவுமே இல்லை. ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். ஒரு ஏர்போர்ட்டில் வந்து சாரை மீட் பண்ணேன். அப்போது சார் கூட எனக்கு பழக்கலைன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அமைதியாக போயிட்டு இருந்தேன். இப்போ பக்கத்தில் இருக்க யார்ட்டோ சொல்லியிருக்காங்க, இவர் தான் முகவரி தொட்டிஜா நேபாளியில் எடுத்தவர் சொன்னோன்னே நான் கிராஸ் பண்ணுறேன். துரை சார் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னார். திரும்பி பார்த்தா நின்னார். ஷாக்குடு. அப்புறம் வந்து சார் சொல்லி போனேன், உங்கள் தொட்டிஜா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நேபாளி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் அந்த படத்தை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக பேசினார். இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ராவத்தர் மாவட்டம் அடிக்கடி சொல்லுவேன், நான் உங்களை வச்சு படமான்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் ரொம்ப பிடிக்கும் உங்களை, எனக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். அவர் ரொம்ப சந்தோஷம் சொன்னார். ஸோ லெஜெண்டரி ஒரு ஆக்டர் அவருக்கு எந்த விதமான ஈகோ இல்லாமல் இத்தனை டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து மகாகண்டனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் டெஃபினட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவரும் ஒரு வெற்றி பட வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நௌஃபல், இந்த படத்தில் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு அவங்க ப்ரொடியூசர் சொன்னார். இவர் நல்லபடியாக ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகணும். கோதர் சார் வந்து மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுக்கணும். ஐ விஷ் யூ ஆல் யுவர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. ஒன் செகண்ட் ஜஸ்ட் வான் விஷ் யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றியோட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். எனது நண்பர்கள் தயாரித்த ராஜபுத்திரன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஒரு வியாபாரிகள் சங்க தலைவர். இதில் மன்சூர் அலிகான் பேசினார் இல்லையா, இந்த குறையே நாங்கள் சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க. தம்பி வெற்றியை பொறுத்த அளவில் சின்ன வயசு, ஓகே பரவாயில்ல. ஆனால் அவர் பிரபு சார் வந்து ஒரு அவ்வளவு எளிமையாக எங்ககிட்டெல்லாம் பொதுவாக என்கிட்ட, நான் ஒரு வியாபாரிகள் சங்க தலைவர், என்கிட்ட அவ்வளவு இதுவாக பழகி, நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க ஐயா, எனக்கிட்ட இப்போ நம்பர்லாம் கொடுத்தாரு. ஃபோன் பண்ண, வாங்க ஐயா வீட்டில் நான் ஓய்வாக இருக்கிற அன்றைக்கி வாங்க நம்ம பேசுவோம் பண்ணார். அந்த அளவுக்கு இது பண்ணார். அதே போல் இந்த கதை, இந்த படத்தோட கதை வந்து ஒரு சரித்திரம், கிராமம் சார்ந்த கதை. இதில் பேசும்போது ஒரு நண்பர் சொன்னாங்க, இது வந்து மதுராந்தகம், சங்கரன் கோயில் அப்படி கிராமப்புறங்களில் நல்லா ஓடும்னாங்க. உண்மைதான். இந்த படத்தோட கதை வந்து சிட்டியில் இருக்கிற வாழ்க்கைக்கு வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுமே தவிர, கிராமப்புறங்களில் இந்த கதை வந்து கண்டிப்பாக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கதை. அந்த கதையை இயக்கி இருக்கக்கூடிய தம்பி மகாகந்தன் அவர்களும் நல்ல படம், ஒரு தொய்வு இல்லாமல் ஒரு நல்ல எடுத்திருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். இந்த படம்
வெற்றி பெற்று பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் தமிழக மக்களையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். கேமரா வச்சுருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய ப்ரெஷர் எனக்கு என்னென்னு புரியுது. தயவு செஞ்சு 2 வார்த்தை ஹீரோயினை பேசிட்டா நாங்கள்லாம் டக்குன்னு கிளம்பிடுவோங்கிற மனநிலையில் அப்போதிருந்து ஹீரோயின் தயவு செஞ்சு பேச சொல்லுங்கள் அப்படின்னு குரல் நீங்கள் அங்கே சொல்கிறது இங்கே வரைக்கும் கேட்குது. சும்மாவே மன்சூர் அலிகான் அண்ணன் வந்து பேசுவார். அவர் சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவார். இவங்க அக்கா வர சலங்கை கட்டி விட்டுருச்சு. அவர் வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு பேசி ஆமாம் ½ அன் ஹவர் பேசுனதில்லை. இந்த படத்துக்கும் பொலிட்டிக்கல் சம்மந்தமான படமா, இது வில்லேஜ் சம்மந்தமான படமா? கந்தசாமியை ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். கந்தசாமி போலீஸாக இருந்துட்டு வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சினிமா தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்தவர். வரப்போட ரொம்ப நாளாக வந்து முதல் படம் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தேன். நானும் அவரும் படம் பண்ண வேண்டியது. பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஒரு 2-3 கதை சொன்னார். என்கிட்ட ஓட்டு பெட்டி ஒரு கதை இருக்குது, வேறு கதைகள் இருக்குது. இந்த கதையும் ஒரு நல்ல ஜனரஞ்சகமான மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கதையாக பண்ணியிருக்காரு. காலையில் குட் மார்னிங் வருதோ இல்லையோ அவருடைய போஸ்டர் ஒன்று வந்துடும், இந்த படம் சார்ந்த ஒரு தகவல் வந்துடும். இந்த படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற காதல். அதுக்கப்புறம் பிரபு சாரோட அனுபவத்தை பற்றி சொல்லிட்டாங்க. நானும் அவரோட நடிச்சிருக்கேன். அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு வார்த்தையில் என்ன சொல்லணுன்னா, புது நடிகர்கள் நடித்தா கூட நான் நடிக்கும்போது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அங்கே பக்கத்தில் சேர் வந்து அவருக்கு கொண்டாந்து போட்டுருவாங்க. சீனியர் அவருடைய அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எனக்கு ஒரு சேர் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அவர் உட்காருவார். இது வந்து ஒரு பெரிய கல்ச்சர் வந்து, அதாவது எந்த நடிகர் என்ன வயசு எவ்வளோ அனுபவம் இருக்குதுலாம் இல்லை, எல்லாரையும் அந்த சரிசமமாக நடத்தக்கூடிய பக்குவம், சாப்பாடு, அன்பு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தில் அவருடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும். வந்து கொடுத்துட்டு போயிட்டார். குறிப்பாக வெற்றி, எனக்கு கந்தசாமி ரொம்ப நாளாக தெரியும். இப்போ மகா கந்தனா அந்த படத்தில் அவருடைய உழைப்பை அதிகமாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. முக்கியமாக இங்கே வந்த 2 விஷயத்துக்குன்னா, வெற்றியை வாழ்த்துறதுக்கும் கந்தசாமியை வாழ்த்துறதுக்கும் மொத்த திரைக்கலைஞர்கள் வந்து எல்லாரையுமே வாழ்த்துறதுக்காக. ஆனால் நம்ம மியூசிக் டேரக்டரை பற்றி யாருமே பேசவே இல்லை. இசை விழாக்களில் நிறைய அரசியல் பேசுகிறோம். ஆனால் அந்த இசை வெளியீட்டாக்கு முக்கிய காரணமான யார் லிரிக் ரைட்டரு, யார் வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க, இசை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நிறைய நேரம் பேச மறந்துடுறோம். பட்டு அவருடைய மியூசிக் வந்து டீசர் RR எல்லாமே எனக்கு கேட்டேன் பிரதர், ரொம்ப நல்லாயிருக்கு பிரதர், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எனக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல யங்ஸ்டர், பெரிய ஃபைட் மாஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் ரொம்ப தமிழ் முகமாக அழகாக இருக்கீங்கம்மா, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க. இந்த படம் தேட்டருக்கு 30ஆம் தேதி வருது. ஒரு நல்ல படங்களை கொண்டாட எப்போவுமே தமிழ் சினிமா மறக்கிறதில்ல. சின்ன படங்களுக்கு எப்போவுமே சின்ன தேட்டர் போடணுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த க்ரௌடு வந்து ஒரு 250 சீட்டு ஒரு 300 சீட்டு இருந்துச்சுன்னா ஒரு 150 பேர் உட்கார்ந்தாலே அந்த அரங்கு வந்து ஒரு 50% நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கந்தசாமி என்ன பிளான் பண்ணான்னு தெரில, சத்தியம் தேட்டரில் வைக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை இங்கே கொண்டாந்து வச்சு, கார் பார்க்கிங் இடம் இல்லை, உள்ளேருந்து வந்தால் இங்கே மேடையில் உட்கார்றதுக்கே சீட்டு இடம் இல்லை. நான் எங்கிட்ட கூட சொன்னார், கம்மியான பேர் தான் கூப்பிட்டுருக்கேன், வாழ்க்கையில் தெரிஞ்ச மொத்த பேரையும் ஆடியோ லான்ச்சு கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவையாக அவர் படம் பண்ணிட்டார், வந்தாகணும்னு எல்லாருமே வந்துட்டோம், வேறு வழி இல்லாமல். ஸோ இங்கே ஸ்டேஜில் உட்காரதுக்கும் இடம் இல்லை, யார் பேசணும், இப்போ யார் நிற்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏசியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, 12 மணிக்கு தான் கிளம்பி வெளியில் போவாங்க போல இருக்குன்னு. அவரும் உட்காந்து நாங்களும் எனக்கு வேறு தொழிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எந்திரிச்சு போயிட்டா வேறு ஏதோ கந்தசாமிக்கு எனக்கு பிரச்சனை, கோச்சிட்டு போயிட்டாருன்னு நினச்சிக்க போகிறான்னு வேறு எல்லோரும் தர்ம சங்கடமாக உட்காந்துருந்தோம். மன்சூர் அலிகான பேச ஆரம்பித்தோடனே கோபி எடிட்டர் சங்க தலைவர் கிளம்பி போயிட்டார். என் பிரதர் சொல்லிடுங்க கந்தசாமிகிட்ட நான் கிளம்பி போகிறேன், ரொம்ப நேரம் அது பிளஸ்ஸிங்கை விஷ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள், சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் இங்கே வந்திருக்கிற ஒரே ஒரு காரணம், இந்த சின்ன படங்கிறது நாளைக்கு பெரிய படம் ஆக வேண்டியது உங்களுடைய பிளஸ்ஸிங்கில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும்னா, அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ். இன்றைக்கி படம் பார்த்துட்டு எப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கோ, தயவு செஞ்சு நல்ல படம் பார்த்தீங்கன்னா அதை வாழ்த்தி ஒரு குறு செய்தியாக உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் போடுங்க. அதுதான் இன்றைக்கி பெரிய விளம்பரமாக இன்றைக்கி தேவைப்படுகிறது. நல்ல படங்களை உயிர்ப்போடு வைப்பதற்கு உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் குறு செய்தியும் தேவைப்படுகிறது. ஏன்னா நிறைய சின்ன படங்களுக்கு ப்ரமோஷனுக்கு நிறைய பைசா பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய நேரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று தனியாக நடக்குது, இன்ஃப்ளூயன்சஸ் மீட்டுன்னு தனியாக ஒன்று வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ அது ஒரு கல்ச்சர் புதுசாக உருவாகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பொருளாதார தேவைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. படத்தை கொண்டு இன்றைக்கி சேர்க்கறதில்ல
இந்த படங்கள் நல்ல கையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு. உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தானே, ஈவினிங் ஷோ மட்டும் வாங்கி கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படங்களுக்கு. நிறைய பேர் வந்து இப்போ கூட ரீசெண்டாக டைரக்டர் ஒருத்தர் பேசினார், பார்த்தேன். எனக்கு ஷோவே கிடைக்கல, ப்ரெஸ் அண்ட் மீடியா நம்பி தான் நான் வந்து நிற்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டரை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். ப்ரொடியூசர், உங்களுக்கு விளம்பரம் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்கள். பெரிய படத்துக்கு உண்டான விளம்பரம் விசிபிலிட்டியை நீங்கள் ஒரு சின்ன படங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது பெரிய படமாக மாறும். அதுவும் அவர் கைட் பண்ணுறதுக்கு அண்ணா இருக்கார். ஸோ சிறப்பான ஒரு படமாக வரட்டும். வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கு ஒரு ஹாய். ஐ எம் முகமது சஃபி, த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபிலிம், அண்ட் ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர். ஸோ நான் இன்றைக்கி இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசர், அவங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர், எங்கள் டேடி, இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கோதர்ஷா சாருக்கு நன்றி. உங்களுக்கு மட்டும் அவர் பையன் இல்லை, எனக்கும் அவர் பையன் மாதிரி தாண்டு கோ ப்ரொடியூசராக வந்த எங்கள் ஃபாரூக் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அவரோட அப்பா சிவாஜி சாருக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாரை ஒரு ஆக்டர்னா பிரபு சார் வந்து சிவாஜி சாரை வந்து ஒரு ஐடல் மாதிரி பண்ணியிருந்தார். எங்கள் பிரபு சார் ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக அங்கே இருந்தார், ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு. ஸோ பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோமல்குமார் சார் ரொம்ப தேங்க்யூ. லிட்டரலாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஒரு வேர்சட்டைலான ஆக்டர் எங்கள் கோமல்குமார் சார். ஆலிவர் அங்கிள் கேமராமேன் எங்களுக்கு டேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் படத்தில் வெற்றி இருக்குது. வெற்றி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கிருஷ்ணபிரியா, ஸோ ரியலி எங்கள் ஹீரோயின் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு கேரவன் இல்லாட்டி கூட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு குடிசையில் உட்கார வச்சாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. படத்தில் உண்மையிலே அவங்க சீன்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலான ஆக்டர். தேங்க்யூ. இமான் அண்ணாச்சி, படத்தில் நடித்தோம் முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் எங்கள் அண்ணாச்சி லிட்டரலாக எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவார். ஒரு சின்ன காலேஜ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய காலேஜ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் இருக்கிறதுனால எனக்கு வர முடியல. இமான் அண்ணாச்சி, தேங்க்யூ ஸோ மச். தங்கோதர் அண்ணன், உங்கள் ஜோக்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்குன்னு உங்களுக்கு வயசாகலை, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நான் கூப்பிட்ற ஈவெண்ட்க்கு வந்திருக்கேன். டிஎஸ்ஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ். மன்சூர் அலிகான் சார் ரொம்ப தேங்க்ஸ். இந்த விழாவின் நாயகன் எங்கள் நௌஃபில் ராஜா அண்ணன், தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எங்கள் அண்ணனை. கால் பண்ணி அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமாவும் பண்ணுவேன். எங்கள் அண்ணன் தேங்க்யூ. வைரமுத்து சார், என்ன தான் நாங்கள் சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தார். எங்கள் டேரக்டர் கொடுக்குற எல்லா கரெக்ஷன்ஸையும் ஏற்றுக்கிட்டு திருப்பி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். மோகன்ராஜன் அண்ணன், எனக்கு மோகன்ராஜன் அண்ணன் எப்போவுமே அண்ணன் தான். தேன் சுடரை பாட்டெல்லாம் அவர் பண்ணார், எனக்கு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சாருக்கு வந்து அவரோட அந்த மீசை வச்ச தாயடா லைன் ரொம்ப பிடிக்கும். யாருன்னு கேட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தேங்க்ஸ். நீங்கள் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வர முடியல. இந்த படத்தில் எனக்கு டீச்சராக, எங்கள் டேடிக்கு டீச்சராக ஒருத்தங்க இருந்தாங்க, சிராஜ் அங்கிள். டைரக்டர் சொல்ல மறந்துட்டாரு. என் சார்பாகவும் டைரக்டர் சார்பாகவும் ரொம்ப நன்றி. நிலோஃபர் ஆண்டி உங்களுக்கும் நன்றி. சொல்ல சொன்னேன் சிராஜ் சார் விஷயத்தை சொல்லிட்டேன்ல. கமல் ப்ரோ எங்கள் எடிட்டர் ரொம்ப தேங்க்ஸ். முத்தண்ண, முத்துனா எங்கள் சொத்து. எங்களுக்கு கோமல்குமார் சார் அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் படத்தில் வேலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரஃபிக் பாய் எங்கள் படத்தில் ஃபஸ்ட்டு இருந்தார், லாஸ்ட்டில் இருக்கார், எப்போவுமே இருப்பார், ரொம்ப நன்றி. நாஜிப் என் மாமா, எல்லோரும் மாமன் படம் பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்ல மாமா. தேங்க்யூ. அர்ஷத் எங்கள் படத்தில் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தார், ரொம்ப தேங்க்ஸ். காஸ்டியூமர் ராம் உங்களுக்கு தேங்க்ஸ். பாண்டியராஜன் அண்ணன் தேங்க்ஸ். கலரிஸ்ட் முத்து அண்ணன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் படத்தில் என்னோட ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் எங்கள் டைமண்ட் பாபு சார், ரொம்ப தேங்க்ஸ். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு சச்ச ஒரு ஜெம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸ்டில்ஸ் விஜய் அண்ணனுக்கு தேங்க்ஸ். அன்வர் பாய்க்கு தேங்க்ஸ். போஸ்டர் டிசைனர் செல்வாக்கு தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் ஒரு 2 கண்ணு மாதிரினா எங்கள் வசீர் அங்கிளும் எங்கள் ரசூல் பாயும்
ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கே இருந்தாலும் நன்றி. எங்கள் ரசூல் பாய் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மட்டும் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இருந்தாலும் ரொம்ப நன்றி. பிரபாகர் அங்கிள் எங்களுக்கு பிரபு சாரை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு டெய்லி ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப 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 உறுதுணையாக இருந்த திரு சக்திவேலன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அது போக இன்னைக்கு வந்து எங்கள் விழாவை செலவிச்ச எல்லாருக்கும் நன்றி. ஆங்கர் டிஎஸ்ஆர் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர்கள், மரியாதைக்குரிய இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராஜபுத்திரன் ரொம்ப ஒரு இப்போ எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கோ அது மாதிரி இது ஒரு வில்லேஜ் ஃபேமிலி ஆக்சுவலி ராஜபுத்திரன். ஸோ ஒரு வில்லேஜில் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதையை வந்து மகாகந்தன் சார் இயக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நேட்டிவிட்டியாக அப்படியே இயல்பாக பண்ணியிருக்காரு மகாகந்தன் சார், சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம நண்பர் வெற்றி ப்ரோ வந்து மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப நீண்ட கால நண்பர் எனக்கு. அவர் கூட வந்து நான் ஜிவி படம் பண்ணேன். அதுலேருந்து தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் கூட பண்ணிகிட்ருக்கேன். அவர் 8 தோட்டாக்கள் சரி, ஜிவி சரி, நிறைய அவர் எப்பயுமே ஒரு படம் பண்ணார்னா அந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி தான் பண்ணுவார். நல்ல ஒரு யூனிக்கான ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எப்பயுமே இருக்கும் அவர் படத்தில். ஸோ அதுபோல் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் வெற்றி ப்ரோவுக்கு. அவர் பேரில் இருக்க வெற்றி இந்த படத்துலையும் இருக்கணும். சூப்பர் ப்ரோ. கிருஷ்ணபிரியா அவங்களும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக சொன்ன மாதிரி ரேவதி மாதிரி தான் இருக்கீங்க மேடம். ரேவதின்னு சொன்னாங்க. குட்டி ரேவதி இவங்க. ஏங்க சரி ஓகே, ரேவதி குட்டின்னு சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி ஓகே, அது ரொம்ப ஒரு ஜாலியான படம். அது ஒரு அதில் ஒரு எமோஷனல் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இளையத்திலகம் பிரபு சார் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை வாழ்த்த வயதில் நம்ம இருந்தாலும் சொல்கிறேன் நான். பட் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன தம்பி படம் வரும்போது நான் குழந்தையாக இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஆனால் அவர் இன்னும் சின்ன தம்பியாகவே இருக்கார். ஒரு அழகுலையும் சிரிப்புலையும் அப்படியே சின்ன தம்பியாகவே இருக்கார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் சிரிச்சார் வச்சிங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து கன்னத்தில் குழி விழும். இதே நம்ம ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சா கன்னத்தில் அடி விழும். ஏன்னா அவருக்கு அந்த சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும், கன்னத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்குது அவருக்கு. ஆனால் இப்போ செயற்கையாகவே அதெல்லாம் பண்ணுறாங்க, கன்னத்தில் குழியெலாம் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட நம்ம நடித்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். மன்சூர்லிகான் சார், இமான் அண்ணாச்சி, அப்புறம் கன்னட நடிகர் கோமல் குமார் சார் பண்ணியிருக்காரு. நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காரு ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க கோதர் சார். சஃபி ரொம்ப அருமையாக பேசுகிறார். அவரே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆமாம் உண்மைதான். அது இல்லாமல் மியூசிக் வந்து நோபல் அவர் வந்து ரொம்ப அருமையான மியூசிக்கு. ஒரு என்னங்க வாங்க சார் நோபல் கரெக்ட் தானே சார் பேர்? ஓகே, நோபல் பரிசு நான் ஒரு விஷயம் ஆமாம், ரொம்ப சூப்பரான பாட்டெலாம் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக அந்த பாட்டை கேட்கும்போது ஆகாசத்தை தொட்டாச்சின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான சாங்கு. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க, ரொம்ப அற்புதமான சாங்கு. அதே மாதிரி நிறைய பாட்டு நம்ம சார் எழுதியிருக்காரு. மோகன்ராஜா அண்ணன் எழுதியிருக்காரு. ஆனால் மோகன்ராஜா அண்ணனை பற்றி சொல்லணும்னா அவரோட ஃபேன் நான். நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காரு. இந்த படத்துலேயும் எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று இருக்குது. இந்த படத்தில் டிஆர் பாடியிருக்காரு ஒரு பாட்டு. அதை கேட்டு சின்ன பசங்களாம் போட போகிறாங்க மெட்டு. ஏரோப்ளேனில் ஓட்டினா ஒரு பைலட்டு. இந்த பாட்டு தான் இந்த படத்தில் ஹைலைட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான பாட்டு, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு படத்தில் நானும் நடிச்சிருக்கின்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாமல் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்திருக்காரு ராகேஷ், அவரும் வந்து கலக்கியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் ஒவ்வொரு டெக்னீஷியனுமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படமாக, ஒரு ஃபேமிலியான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். Hi everyone. So actually I'm still learning Tamil, so sorry for that. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் கிருஷ்ணபிரியா. ஸோ இது வந்து என்னோட முதல் படம். I am really nervous. So first of all I would like to thank director who chose me for this character, Kandasamy sir. Thank you. And Shafi. He said he chose me for this film, but thank you for that, and thank you for giving my remuneration on time. And Vetri, he's such a very talented actor and very kind-hearted, and he helped me throughout the full film, so thank you. And the soul of the movie, Naufal Raja sir, and I am doing this film
second time with him. So he did my first film too. And last but not the least, Prabhu sir. He's the one of the best person I ever met in my life, and he helped me. He teach me a lot of things, which literally support me. I'm very nervous. Sorry for that. Thank you so much. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் முதல் படம் முதல் தயாரிப்பு இருந்தாலும் எங்களோட சின்ன கம்பெனி தான், பெரிய கம்பெனிலாம் கிடையாது அப்படி இப்படி சொல்கிறதுக்கு. இருந்தாலும் எங்கள் கம்பெனிக்கு எங்களுடைய திரைத்துறையில் ஜாம்பவான்க எல்லாரும் வந்து கலந்து எங்களுக்காக வந்து இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து, இடம் பற்றாக்குறையத்தை கூட பரவாயில்ல, வெளியவும் உள்ளே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த திரை ஜாம்பவான் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்தவங்க நன்றி. எனக்கு ஒரு 10 வருஷமாக டிஆர் நண்பர், நல்ல நண்பர். அவர்கிட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டு பூஜை போட போகிறேன்னு, நானும் கோசா போய் போகணும், நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன்னாரு. அவர் கொஞ்சம் வர முடியாத ஒரு நல்ல ஊரில் இருந்தாலும் வர முடியல. அவருக்கு எங்களுக்காக ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு. அதேமாதிரி பிரபு சார்லேருந்து எல்லாருக்கிட்டையும் எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நௌஃபில் பாய் நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொன்னேன், சார் நீங்கள் நல்லா பண்ணணும், தமிழ் படத்தை ஃபஸ்ட்டு படம், எப்போவுமே உங்கள் நிலையில் இருக்க இந்த படம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லா ஆடியன்ஸுமே இந்த பாட்டை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த புது படம் மேல் வைரமுத்து வரிகளுக்கு நம்ம நௌஃபில் ராஜன் படத்தை மியூசிக்கு நான் சொல்லக்கூடாது, நீங்களே கேளுங்க. ரெண்டாவது இந்த கதை என்னென்னா அப்பா புள்ள கதை. இந்த படம் பார்க்குறீங்க, அப்பா புள்ள அழகாக பார்க்கலாம், குடும்ப கதை தான். யார் ஒரு அப்பா யார் ஒரு பிள்ளைய பற்றி ஃபீல் பண்ணாமல் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் இது. நல்லா பாருங்கள், எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வெற்றி. உங்கள் ஆதரவு இல்லைன்னா எங்களுக்கு எதுவும் வெற்றிங்க. எல்லாம் ஒத்துழைப்பு எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. வெற்றி சார் சின்ன பையன் கேரக்டர் இந்த பையன் தான் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா வந்திருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஷூட்டிங் நடக்கும் போதில் வந்து மென்டலியாக ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு 35 days நான் அங்கே தான், ப்ரொடியூசருக்கு கூட தெரியாது அங்கே நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அவர் தான் 35 days சாமி வந்து ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டாரு. முத்துவேல் வாசகன் இந்த பையன். அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய உதவி வச்சாங்க. சாமி ரொம்ப நன்றி சாமி உங்களுக்கு. அப்புறம் பத்மஸ்ரீ விருதுக்கான பறை ஆசான் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி, எனக்காண்டி வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. பத்மஸ்ரீ இப்போ வந்து பறை அடிப்பாங்களா, அதில் வந்து அவருக்கு இப்போ பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. ஜனாதிபதி கையால் வாங்கியிருக்காரு. அவர் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த படத்தில் எனக்கு ஆசானாக இருக்கார், எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார். பறை ஆசான் ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் சார் பேசுவாங்க. இன்னைக்கு ஹீரோ அவர் தான். தமிழ் இது நம்ம முதல் தமிழ் படம். அண்டு டைரக்டருக்கு மகாகந்தன் அவர்களுக்கும் நன்றி. அண்ட் என்னோடய ப்ரொடியூசர் அண்ணன் கோதர்ஷா அண்ணன் தான் என்னோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தமிழில். அண்டு மேடவாக்கம் ஃபாரூக் பாய் அவருக்கு என்னோட நன்றி. ஷஃபி ப்ரோ தேங்க்யூ. மியூசிக் ரொம்ப தைரியமாக போடுவார், பேசுகிறது தான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அண்டு அந்த லிரிக்கை வந்து வைரமுத்து சார் ஃபுல் பாட்டும் அந்த அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ என்னோட நன்றி அவருக்கு, பெரிய நன்றி. தேங்க்யூ. ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம் மியூசிக் டேரக்டரை நிறைய டைம். ஆனாலும் எதுக்குமே இப்படி தான், இந்த மாதிரி தான் இருப்பார். அதிகமாக திரும்பி பேச மாட்டார், அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அப்பாக்கள் உதவி செய்த, அப்பாக்களால் வளர்க்கப்பட்ட மகன்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம இருந்திருக்கோம். ஆனால் அதே அப்பாவுக்கு திருப்பி அதை செய்கிறதுக்கு எத்தனை பேருக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு, இல்லை எத்தனை பேர் செஞ்சுருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சும் அதை எத்தனை பேர் செஞ்சாங்கன்னு தெரியாது. இந்த படத்தில் வெற்றி பண்ணுற கேரக்டர் தான். அப்பாவுக்கு அவன் ஒரு ஹீரோவாக ஆகிறான். அவன் வந்து திருப்பி அந்த விஷயத்தை நன்றியாக செய்கிறான். அதனால தான் அந்த படத்தோட டைட்டில் ராஜபுத்திரன். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ஒரு முழு பாடலும் 2 பிட் சாங் எழுதுனதில் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா சார் அதே மாதிரி என்னோடய லிரிக்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா எங்கள் குட் நைட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெரிய படமாக எங்களுக்கு பூம் பண்ணி கொடுத்தது சார் தான். அவர் தொட்டது எல்லாமே பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த படமும் பெரிய வெற்றியை பெறும், பெரிய நம்பிக்கை இருக்குது. நன்றி. காலம் கருதி கூடியுள்ள அனைவருக்கும் கூடி வணக்கம். முதல்ல 17 வருஷங்களுக்கு முன்னாடி தம்பிக்கு முதல் சம்பளம் கொடுத்ததே நான் தான். 25,000 ரூபாய் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக மாத்தியோசி படத்தில் வரும்போது நான் தான் 25,000 சம்பளம் கொடுத்தேன். 17 வருஷங்கள் ஆகுது. 2009 இவர் வந்து என்னுடைய பட்டறையில் வளர்ந்த முதல் படம் வந்து முதல் படம் அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்றாரு. நான் பெரிய நான் 25 என் பெயர்கள்
என் பேர் கோமல்குமார். நான் ஒரு கன்னட நடிகர். மேடை மேலே இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி நம்ம ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் இந்த டீமுக்கு கனெக்ட் பண்ண நம்ம கோ டைரக்டர் முத்து. இதுக்கு மேலே எத்தனோ குறைய வச்சு நடிச்சிருந்தா கூட எனக்கு கன்னடாலே ஒரு அழகான இடம் கொடுத்த கன்னடா மக்களுக்கு கூட இந்த மேடை ரொம்ப நன்றி சொல்கிறேன். இங்கே கூட நான் இது முதல் வாட்டி வந்து நடிச்சுன்னு இருக்கேன். எல்லா தமிழ் நெஞ்சங்களும் எனக்கு அன்பு சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ராஜபுத்திரம் டீமோட இன்வைட்டை வாங்கி இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள் மற்றும் மேடைக்கு வந்த பெரியவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சஃபி, அப்புறம் கோதர்ஷா சார், அப்புறம் ஃபருக் சார் 3 பேருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஹீரோயினை வந்து அக்கான்னு கூப்பிட்ட ஒரே ப்ரொடியூசர் யாருன்னா நம்ம சஃபி தான். அவ்வளோ சின்ன வயசில் ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். நடிங்க, ஒரு சைடு நடிங்க, ஒரு சைடு ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சூஸ் பண்ண டைரக்டர் மகாகந்தனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபோனில் தான் கதை கேட்டேன், ஊரில் இல்லை, ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். அப்போ ஃபோனில் தான் கதை சொன்னார். ஃபஸ்ட்டு கேட்டது யார் அப்பாவை நடிக்கிறா, இந்த மாதிரி பிரபு சார் தான் அப்பாவை நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் கதையே கேட்டேன். கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சென்னைக்கு வந்தோடனே நேராக ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் வேறு ஹீரோவை பார்க்காதீங்க, நான் தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆனோம். ஃபஸ்ட் நாளே போய் பிரபு சார்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டேன். சார் என்னோடய பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது பிள்ளை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களே திருத்திடுங்க சார், உங்களோட பெரிய குரு யாரும் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அவர் ஒரு குருவாக, ஒரு அப்பாவாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி படம் முடிஞ்சது. படம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சத்யன் போய் படத்தை போட்டு காமிச்சிருங்க, அவரே ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவார் அப்படின்னேன். ஸோ அதுதான் இப்போது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மே 30 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்களது அழைப்பு ஏற்று கலைத்துறையின் ஜாம்பவான்கள் அனைவர்களும் அழகாக வந்து எங்களை வாழ்த்தியது வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் மன சந்தோஷமாகவும் இருக்கிறது. அதேபோல் ஊடகப் பிரிவு நண்பர்கள் எங்களது படத்தை வந்து ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்து மக்கள் ஆடியன்ஸ் வந்து அழகாக வருவாங்க. ஆனால் நீங்களும் வந்து மீடியாவுக்கும் வந்துட்டு ஒரு நாள் படத்தை போட்டு காட்ட போகிறோம். நீங்களும் அதை பாருங்கள். மீடியா வந்துட்டு பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் உள்ளதை உள்ளபடியே சொல்லும் மீடியாக்களை வந்து என்றைக்குமே நாங்கள் வந்து தலைவனுங்கிறோம். ஆனால் என்றைக்குமே நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. முதல்ல சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் வரும்போது அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது நீங்கள் தான். அதே போல் இந்த கலைத்துறையில் வந்து ஒரு கடல் மாதிரி உள்ள கடல் துறையில் யார் வந்தாலும் வந்தவர்களை வரவேற்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல இன்னைக்கு வந்திருந்த கலைஞர்களையும் பார்க்கும்போது தயாரிப்பாளர்கள் இருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இருந்து, ப்ரொடியூசர்கள் இருந்து, ஆக்டர்கள் இருந்து, இயக்குநர்களிலிருந்து அனைவர்களும் எங்களை சிறப்பாக எங்கள் குழுவை பாராட்டினார்கள். அனைவருக்கும் நன்றி. இந்த தருணத்திலே வந்து இசையமைப்பாளர், மியூசிக் டைரக்டர் அண்ட் தம்பி நௌஃபில் ராஜா அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 3 பாட்டு வந்து நாங்கள் லிரிக்கல் வீடியோவாக விட்டுருக்குறோம். அந்த 3 பாட்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ்லேருந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது. அது போக இந்த முதல்ல என்கிட்ட அந்த கடைக்கு வந்து எனக்கு இந்த சினிமாவுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தது. என்னது டேனியல் ஆலிவர் டேனி அவர்கள் வந்து கேமராமேனு, அவர்கள் வந்து டைரக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிமுகப்படுத்தி வச்சார். ஆனால் அதை ஞாபகமாக வச்சு 7 வருஷம் கழிச்சு வாங்க சார் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் கூப்பிட்டேன். இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நிற்கிறேன். அதுக்கு வந்து ஆமாம், இந்த மேடையில் வந்து நிற்க காரணம் மகாகந்தனாக இருந்தாலும் நிறைய மகா கலாட்டாக்கள் உள்ளுக்குள்ளே நடந்திருந்தாலும் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு மங்களகரமாக சந்தோஷமாக வெற்றி உணர்வோடு தான் நிற்கிறோம். அதே மாதிரி எங்கள் ப்ரோ வெற்றி இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப அழகான முறையில் இது வரைக்கும் அவர் வந்து 8 தட்டாக்கள் வெற்றின்னு ஒரு நேமோட அடப்பெயரோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு இது வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து பல பெயர்கள் வரும். அதே மாதிரி எங்கள் இளைய திலகம் பிரபு ரொம்ப நாளைக்கு பிறகு அவர் எப்படி சொல்றதுன்னா
ஒரு பூரிப்பாக ஒரு விஷயங்கள் அவர் பக்கத்தில் பார்த்து ஒரு விஷ் பண்ணுறதுக்கு ஒரு சங்கடமாக இருக்கும். உண்மையில் மற்ற அவர் சொன்ன மாதிரி சேரை இழுத்து போட்டு உட்கார வச்சுட்டு முதலாளி நீங்கள் உட்காருங்கம்பாங்க. சார் நீங்கள் இருக்கிற இடம் நம்ம என்ன அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் எங்களுக்கு சம்பளம் கொடுத்தவங்க முதலாளி அப்படிம்பாங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக இது பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்படி இருந்தாலும் அந்த உடல்நிலையை சரியில்லாத காரணம் காட்டாமல் இந்த ஆடியோ லாஞ்சில் வரணும். சிறு சிறு தயாரிப்பாளர்கள் வந்து மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். தேங்க்யூ. சிறு சிறு விஷயங்களாக இருந்தாலும் அவங்க வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. அது போக எங்களுக்கு டிஆர் சார் வந்துட்டு ரொம்ப மிக சிறப்பாக சந்தோஷமாக இது பண்ணி கொடுத்தாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆர்வி உதயகுமார் சார் வந்து எங்கள் படத்தில் நடிச்சிருக்க இமான் அண்ணாச்சி, தங்கத்துறை எல்லாருமே வந்துட்டு செம அழகான முறையில் பண்ணாங்க. ஹீரோயின் கிருஷ்ணபிரியா மேடமு, அப்புறம் கர்நாடகாவிலேருந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவர் எப்படி யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. முத்து வந்து சொல்லும்போது எங்களுக்கு வந்து சார் எப்படி சார் ஒரு கன்னடாவிலேருந்து வராங்க, அவங்களுக்கு என்ன சார் தெரியும்னே. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு சகோதரனா இன்னைக்கு கர்நாடகாவில் என்னோட படத்தை ரிலீஸ் பண்ணி தர்றதே அதே இந்த கோமல்குமார் சார் தான். படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் சார். உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக நான் கன்னடாவில் ஃபுல்லாமே ரிலீஸ் பண்ணுறேன். ஒரே டயத்தில் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகும்போது இன்னைக்கு அண்ணன் கூட சொல்லலை, இன்னைக்கு தான் அவர் வந்த நியூஸு. அதனால் வந்து எங்கள் சக்திவேல் அண்ணன் முதலாக போய் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான். இன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி தர டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான். வேறு யாரையும் போய் நான் மீட் பண்ணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. சக்திங்கும் போது அதில் ஒரு இது மாதிரி கின்னாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சக்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ணனை பார்த்த காந்த சக்தியாக என்னை இழுத்தாரு. அதே ஒரு எதுவுமே சொல்லலை. நானும் அவரும் வந்துட்டு ஒரே ஏஜ், ஒரு 6 மாதம் வித்தியாசம். அப்போ உங்கள் அண்ணன் தானே கூப்பிடுறேன், என்றைக்குமே நீங்கள் சகோதரன் தானே, நீங்கள் எனக்கு முழுசாக உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணி சொன்னாங்க. அது போக என் படத்தில் வந்து முழுசாக டெக்னீஷியன்ஸ் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க உழைப்பு இல்லாமல் இந்த இடத்துக்கு இந்த படம் வந்திருக்காது. அதே போல் டைமண்ட் பாபு சார், மிக்க மிக்க நன்றி சார். உங்களோட இந்த வயசுலையும் எங்களுக்கு அனைவர்களையும் வந்துட்டு ஊடக நண்பர்கள் அனைவர்களையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு 100 பேர் 150 பேர் மீடியாஸை வர வச்சு இந்த அரங்கத்தை நிறைவு வர வச்சு இந்த சிவகாமி மடத்தில் ஒரு 15 நாளாக அவர் என்னென்ன இந்த 70 வயசா 20 வயசான்னு மதிக்காத அளவுக்கு எங்களுக்கு டைமண்ட் பாபு சார் வந்து நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே போல் எங்கள் வசீரண்ணா, ரசூல் பாய், ரஃபீக் பாய், சுலைமானு, முத்து சாரு, யார் காதர் பாயிலேருந்து எனக்கு தெரிஞ்ச அனூர் பாய் எல்லாமே, கருப்பு, அந்த இப்போ அர்ஷத்து, இப்போ எல்லாருமே வந்துட்டு முழுமையான சப்போர்ட் வந்து அனைவர்களும் கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு எங்கள் அன்சாரி மதரண்ணன் இந்த விஷயத்தில் வந்து எப்படி அன்றைக்கி ஆரம்பத்தில் அவர்கிட்ட தான் ஒரு சில விஷயங்களை சொன்னேன். இன்றைக்கி ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்காரு. அது போக எங்கள் டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து மகாகந்தனை பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. எங்களோட கோ டைரக்டர் ப்ரொடியூசர் ஃபாரூக் சார் வந்து முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட நண்பர் பீரு சார் இருக்காங்க, அவங்க ஆஃபீஸில் போயிட்டு சார் கோதர் சார் இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க, உங்களுக்கு தான் வந்து கோதர் சார் பாய் வந்து நல்லா தெரியும், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ டைரக்டர் இருக்கார், கதை சொல்லுவார் அப்படின்னு நினைக்கி. இவர் ஃபாரூக் பாய் வந்துட்டு எனக்கு மேலே, நான் இப்போ தான் அந்த படத்துக்கு வந்திருக்கேன், அவருக்கு முன்னாடி 5 படம் பண்ணியிருக்காரு, 5 படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாமே வந்துட்டு அப்படி எப்படி இது பண்ணிடுவாங்க, அவங்கவுங்க வேலையில் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த படத்தை முழுமையாக எனக்கு ஆதரவளித்து சப்போர்ட் பண்ணி அவர்களை வழி அனுப்புறதுக்கு அவங்க குடும்பத்தார்களுக்கு நான் மிக மகிழ்ச்சியாக நன்றி இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திக்கிறோமா. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. இந்த படத்தில் வந்து ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆயிடுச்சு. அதையும் பொருட்படுத்தாமல் நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்கை நம்ம காப்பாற்றணுங்கிற எண்ணத்தில் எனக்கு முழுமையாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது போக இங்கே வந்திருந்த அனைவர்களுக்கும் எனக்கு சாச்சா நாங்கள் ஊரில் இருந்தாலும் சரி, மக்கா ஷூட்டிங் எப்படி நடக்கு, இதுக்கு உங்களுக்கு பொருளாதார உதவி எதுவும் தேவையா, அதுக்கு நான் எதுவும் தரணுமா, நீங்கள் வந்துட்டு என்ன மக்கா செய்வீங்க, உங்களுக்கு இல்லாத மக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்புறம் சேட்டு பாய் மற்ற எல்லாமே வந்துட்டு என் அழைப்பை ஏற்று வந்திருக்க அனைவர்களுக்கும் இந்த இடத்துல வந்து நான் நன்றி சொல்ல யாருக்காவது மறந்துருப்பேன், தயவு செய்து தப்பாக நினச்சிக்கிடாங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் அப்படி. ஏன்னா மீடியாக்கள்லாம் வந்துட்டு கிளம்பக்கூடிய நேரம் எப்போதும் 6 மணிக்கு ஆரம்பித்தோம். இன்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப டைம் லேட்டாக இருக்குது. இந்த ஃபாத்திமா சில் மைதீனம் வந்திருந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. அனைவர்களுக்கும் நன்றி. கனவு எல்லாத்துக்கும் சரிங்களா. இது தொகுத்து வழங்கி கொண்டிருக்க எனது சகோதரி அவர்களுக்கும் நன்றி. இசபுல்லா மற்ற அனைவர்களுக்கும் நன்றி. சிராஜி என்னோட தம்பி, இந்த படத்தில் அவர் வந்து ஏற்கனவே வந்துட்டு சார்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, குப்பத் ராஜான்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த வெற்றி படங்களை கொடுத்த ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு எல்லாமே எனக்கு வந்து என்னென்ன ஊக்கப்பூர்வமாக எந்தெந்த விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக பண்ண முடியுமோ அந்த ஆக்கங்களை ஃபுல்லாக கொடுத்து டெய்லி வந்து என் ஆஃபீஸுக்கு வரீங்களாண்ணே, எனக்கு வந்து வேலை இருந்தாலும் நான் கூப்பிட்டா அடைச்சா அடுத்த நிமிஷம் அண்ணன் வாங்கினேன்
உங்களுக்கு எல்லா விவரங்களும் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு விட்டு 1/1 வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு படம் ஆரம்பித்து பெரிய படம் வரல, ஆனால் 10 படம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு இதை வந்து உண்டு பண்ணியிருக்காருன்னா அதுக்கு முழு காரணமாக அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு டைரக்டரு, கேமராமேனு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டேன், எடிட்டரு, வேறு யாராவது குறையெல்லாம் இருந்தால் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஐ எம் வெரி சாரி. ஓகே, அனைவர்களும் நன்றி. உதவி இயக்குனர் எல்லாருமே மேலே வாங்க. சுலைமான், கருப்பு, உதவி படத்தோட டீம் எல்லாமே வாங்க. ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன். வருகிற வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ஆடியோ லான்ச் வெள்ளிக்கிழமை பண்ணியிருக்கோம். 30ஆம் தேதி இந்த மாதம் நம்மளோட படம் வந்து திரைக்கு வருது. அதை பல 125 திரையரங்குகளில் வந்து நமது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி வேலனை வந்து ரிலீஸ் பண்ணி தராங்க. கர்நாடகாவில் வந்துட்டு கோமல்குமார் சார் வந்து ரிலீஸ் பண்ணி தராங்க. இது இந்த மிகுந்த மகிழ்ச்சியான செய்தியை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் படக்குழுவின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இதை அனைவர்களும் வெற்றியடைய செய்யுமாறு உங்களை பணி ஒன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் இனிய பணிவான வணக்கம். ப்ரொடியூசர் வந்து சிறப்பு விருந்தினர் அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பையன் பிரபு சார் அவர்களுக்கும், கேமராமேன் அவருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து ஊழியருக்கும் என் மனமான தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க சார்பாக எனது மனமான நன்றியை தெரிவிக்கணும். நான் சினிமாவில் ஃபைட்டராக இருக்கேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி முரசு பத்திரிகையில் எடிட்டராக இருக்கேன். இந்த படம் மேலும் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். என்னுடைய டீமும் சேர்ந்து சாரோட அடுத்த படத்துக்கு எங்கள் டீமும் சேர்ந்து அவருக்கு மேலும் மேலும் பணிகள் சிறக்க வாழ்த்துக்களும் எங்களோட உழைப்புகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும் சொல்லி நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். நன்றி, வணக்கம். என் மதிப்புக்குரிய அண்ணன், உடன்பிறவா சகோதரர் சபி அண்ணன் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட உழைப்புக்கும் எல்லாருக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கும் அதோட பலன் கண்டிப்பாக கிடைக்கணும். அதை ஆண்டவன்ட்ட நான் பிரார்த்திக்கிறேன். இந்த டீம் மொத்தம் எல்லாரையும் வாழ வைக்கும். இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக சிறப்பிக்க இந்த என்னோட வாழ்த்து கண்டிப்பாக இருக்கும். மேலும் மேலும் கண்டிப்பான முறையில் எல்லோரும் வளரணும், நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். நன்றி, வாழ்த்து. எனது நண்பர் கோதர்சா எடுத்த ராஜபுத்திரன் என்ற திரைப்படம் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ராஜபுத்திரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த திரைப்படம் ஒரு கிராமம் சார்ந்த சரித்திர கதையை தழுவியது. கிராமப்புறங்களில் கிராம மக்களுக்கு மிகவும் பிடித்த கதையாக இருக்கும். எனவே இந்த படம் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக ஓடி பல சாதனைகளை செய்யும் என்று நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை ஊடக மாநில செயலாளர் பேசுகிறேன். அதுபோக மதுரை சினிமா ப்ரொமோஷன் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இந்த ராஜபுத்திரன்கிற படத்தை வந்து மதுரை ஃபுல்லாக ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலே ரொம்ப அருமையாக படம் வந்திருக்கு. அதோட டீசர் பார்த்துட்டே ரொம்ப சூப்பராக எல்லாருமே வந்து படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. இன்னும் வந்து மதுரை மக்கள் மத்தியில் வந்து ராஜபுத்திரன் பெரிய அளவு பேசப்படும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் பெரிய அளவில் ப்ரமோஷன் பண்ணுறோங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதில் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர் ஒரு சீன் நடிச்சிருக்காரு. அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதை நாங்கள் அதில் திரையில் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் ரொம்ப இதாக இருக்கும். உண்மையிலே இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. மதுரை சினிமா ப்ரொமோஷன், மதுரை மைந்தன் ஷெரீஃப். ராஜபுத்திரன் படம் மே 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ தவறாமல் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ஜனரஞ்சகமாக எடுத்திருக்காரு. ஸோ மகா கந்தசாமி அண்ட் வெற்றி அண்ட் ஹீரோயின் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரன் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸில் இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முதல் முறையாக எனக்கு வந்து வைரம் சார் இடம்பெற ஒரு படத்தில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருக்கேங்கள. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் வந்து வர 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, மே 30. கண்டிப்பாக இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பாருங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். பிரபு சார், வெற்றி நடிச்சிருக்காங்க. ஒரு வெற்றி வந்து கதை சூஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துலேயும் ஒரு யூனிக்னஸ் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக மாற்றுங்க. நன்றி. ஹலோ, உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். எல்லா படங்கள் மாதிரியும் இந்த படத்துலையும் ஒரே ஒரு சீன் தான், ஒரு ஷாட்டு தான். ஒரே ஒரு ஆஃபீஸராக வருவேன், ஏஜெண்ட் ஆஃபீஸரு. ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சீனு. இப்படியே 1000 படங்கள் நடிக்கும்போது அந்தளவுக்கு கடவுள் வந்து இது கொடுத்துருக்காரு. இந்த ஒரு நாள் கேரக்டர்ன்னு நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன். ஐயோ, ஒரு நாளா எங்கேன்னு முடியாது சார். இல்லைன்னா ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லிட்டாரு.
ப்ரொடியூசர் நான் நிறைய படங்கள் எடுக்கிறேன், தொடர்ந்து படம் எடுப்பேன், ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு சீன் வந்துருப்பாங்கன்னாங்க. ஸோ அப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஒரு நாள் ஒரு சீன் டைரக்டர் எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த ஒரு சீனில் நடிக்க வச்சுருக்காரு. அதுமாரி அது இப்போ பரவாயில்ல, ஆஃபீஸு இந்த மாதிரி வெப்சீரிஸில் வந்து சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 50 நாள் 60 நாள். இந்த ராஜபுத்திரன் வந்து ஒரு நாள் நடித்தாலும் நல்ல கதை. என்னென்னா இது ஒரு பெரிய டீமோடு நடிக்கிறதுனால எல்லா படங்களையும் நடிக்கிற பெருமை கிடைக்கும். சீன் பாருங்கள், நல்லாயிருக்கும். படங்கள் அதான் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஒரு லெஜண்ட் டீமு. பிரபு சார் எல்லாருமே பெரிய இதாக இருக்கிறதுனால படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இது ஒரு வில்லேஜ் ஃபேமிலியாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. அரண்மனையில் பிறக்கணும்னாலும் ராஜபுத்திரன்